ஸ்கில்நெட் மற்றும் சென்னை எடியூம் பிளஸ் இணைந்து வழங்கும் சைக்காலஜி குடும்ப நலன் சார்ந்து உளவியல் துறையில் குடும்ப நல ஆலோசகர் பயிற்சி பெறுவதற்கான பயிற்சியாளர்களுக்கு 6 மாத உளவியலாளர் சிறப்பு பயிற்சி வகுப்பை ஸ்கில்நெட் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக அபுதாபி ஐமான் சங்கத்தின் மூலமாக டிஜிட்டல் ஜேர்னலிசம் என்னும் இணையவழி ஊடக கல்வியை இணையத்தில் துவங்கி 4 ஆண்டுகளாக அதை வெற்றிகரமாக நடத்தி வரும் சூழலில் கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஸ்கில்நெட் என்னும் பெயரில் தொடர்ச்சியாக திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய சூழலில் இன்றைய இளம் தலைமுறைக்கு அல்லது இன்றைய நவீன இணையவழி தொழில்நுட்பத்திற்கு என்னென்ன திறன்கள் வேண்டுமோ அவற்றை மேம்பாடடைய செய்வதற்கான, அதுவும் தமிழில் வகுப்பை நடத்துவதற்கு, தொழில்நுட்ப பயிற்சி வகுப்பு மருத்துவம் சார்ந்த வகுப்புகளை தமிழில் நடத்துவது என்பது சவாலானது அல்லது சாத்திய குறைபாடுடையது என்பதாக ஒரு கருத்து நிலவிக் கொண்டிருக்கிறது. உலகினுடைய அனைத்து நாடுகளிலும் எதெல்லாம் வல்லரசு நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, எதெல்லாம் வளர்ச்சி பெற்ற நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, அந்த நாடுகளில் எல்லாம் அவர்கள் தொழில்நுட்பத்தையும் மருத்துவத்தையும் அவரவர் தாய்மொழியில் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து மருத்துவம் படிப்பதற்காக ஜெர்மனிக்கு செல்லக்கூடியவர்கள் ஓராண்டிற்குள்ளால் ஜெர்மானிய மொழியை கற்று தேர்ந்து தேர்வு எழுதி அந்த தேர்வில் வெற்றி பெற்றுதான் அடுத்த ஆண்டு கல்வியை அவர்கள் தொடர முடியும். இங்கிருந்து ரஷ்யாவிற்காக மருத்துவம் பயில்வதற்காக தொழில்நுட்பம் பயில்வதற்காக செல்லக்கூடியவர்கள் அந்த நாட்டினுடைய தாய்மொழியை கற்றுக்கொண்டு ஓராண்டிற்குள்ளால் தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்று அந்த நாட்டு மொழியில் கல்வி கற்பதற்கான தகுதியை பெற்றிருக்கிறோம் என்று உறுதிப்படுத்தினால் மட்டும்தான் அந்த நாட்டினுடைய கல்வியை அந்த நாட்டில் பெற முடியும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு வளம் நிறைந்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுப்பதில் என்ன சாத்திய குறைபாடு இருக்க போகிறது? மருத்துவத்தை, விஞ்ஞானத்தை, உளவியலை சொல்லிக் கொடுப்பதில் என்ன சாத்திய குறைபாடு இருக்க போகிறது? இன்னும் சொல்ல போனால் பிற மொழி ஒன்றில் கற்றுக்கொள்வதை விட தாய்மொழியில் கற்றுக்கொள்கிற போது இன்னும் அவர்கள் ஆழமாக சிந்திப்பதற்கும் மிக நுட்பமாக அவர்கள் தங்களுடைய கல்வி குறித்து ஆராய்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் ஸ்கில்நெட் கடந்த ஓராண்டாக தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சி வகுப்புகளை தமிழில் நடத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய அடுத்த பகுதியாக தொழில்நுட்பத்தில் சமூக மேம்பாடு அடைந்து விட்டது. ஆனால் சமூகம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. அது இளம் தலைமுறையினுடைய உளவியல் சார்ந்த சிக்கலாக இருக்கிறது. குடும்பங்களுக்குள்ளால் ஏற்படுகிற பிரச்சனைகளை மையமாக வைத்து இளைஞர்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய வளர்ச்சி தடைபடுகிறது. இல்லற வாழ்வில் இணைந்து வாழ்கிற சிக்கல்கள் பல இடங்களில் உருவாகிறது. இன்னும் சொல்ல போனால் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்காக, குடும்ப வாழ்வில் தகுதி பெறுவதற்காக தங்களை உருவாக்காமலேயே தனி வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய்விடலாம், திருமணம் செய்யாமல் வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் என்கிற எந்த வகையிலும் இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் உகப்பில்லாத ஒரு வாழ்வியல் முறையை இளைஞர்கள் கையில் எடுக்கிற அளவிற்கு வாழ்வியல் சில சிக்கல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே இப்போது ஊருக்கு ஊர் ஒரு உளவியல் ஆலோசகர் அல்ல, குடும்பத்திற்கு குடும்பம், வீட்டிற்கு வீடு ஒரு உளவியல் ஆலோசகர் தேவைப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்ததன் அடிப்படையில் குடும்பத்திற்கு ஒரு உளவியல் ஆலோசகர் என்னும் திட்டத்தோடு முதல் கட்டமாக மிக குறைவாக ஒரு 30 பேரை மட்டும் தேர்வு செய்து அவர்களை நாம் பயிற்றுவித்து தயார்படுத்துவோம். இவர்களை ஆலோசகர்களாக மட்டுமல்ல, அடுத்த கட்டத்தில் இவர்கள் மற்றவர்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இவர்களை தயார்படுத்துவோம் என்கிற நோக்கத்தோடு அதுவும் தமிழில் நடத்துவோம் என்கிற ஒரு முனைப்போடு நாங்கள் இந்த வகுப்பை கடந்த 2 மாதங்களாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஃபேமிலி கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜி எனப்படுகிற இந்த பயிற்சி வகுப்பினுடைய 2வது மாதத்தினுடைய நிறைவு நாளில் நாம் இன்றைக்கு சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் வகுப்பில் நாங்கள் கலந்துரையாடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஏனென்றால் இன்றைக்கு கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை நம்மிடம் இல்லை. பிரசவம் குறித்து, கர்ப்பகாலத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து அனுபவம் பெறுவதற்கான வாய்ப்பு இன்றைய இளம் தலைமுறைக்கு மிக குறைவாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை இருந்தது. ஒரு பெண்ணுக்கு தன் வீட்டில் மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கருவுற்றிருந்தால் அந்த கருவுறுகிற காலத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்,
உடலில் உள்ள மாற்றங்கள் எப்படி இருக்கும், எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் செயல்பாடுகளிலும் என்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை நேரடியாக பார்த்து உணர்கிற வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 15-16 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய சித்தி கருவுற்றிருப்பாள், தன்னுடைய அத்தை கருவுற்றிருப்பாள், மாமி கருவுற்றிருப்பாள், தன்னுடைய தாயே கடைசியாக கருவுறுகிற வாய்ப்பை பெற்றிருப்பாள். இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கிற போது அந்த குழந்தை பார்த்து பழகுகிற ஒரு சூழல் இருந்தது. பிரசவத்திற்கு பிறகு குழந்தையை எப்படி கையாள்வது, அந்த தாயை எப்படி மூத்தவர்கள் கையாளுகிறார்கள், எப்படி அவர்களை வீட்டில் அணுகுகிறார்கள், அவர்களுக்கு உணவுகளை எப்படி கவனித்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் அங்க இருக்கக்கூடியவர்கள் பார்த்து அனுபவித்து பழகுகிற ஒரு சூழல் அந்த தலைமுறைக்கு, இன்றைக்கு தாயாக இருக்கிற தலைமுறைக்கு கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு ஒற்றைப்பிள்ளை கலாச்சாரம் வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையோ அல்லது இணைந்து சேர்ந்து அண்டைய பக்கத்து வீடுகளோடு இணைந்து வாழுகிற சூழலோ இல்லாததன் காரணமாக யாருடைய அனுபவமும் இன்றைய தலைமுறைக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. எனவே திருமண வாழ்க்கையினுடைய அனுபவம் இல்லை, திருமண வாழ்க்கை குறித்த புரிதல் இல்லை, கருவுறுதலில் இருக்கிற சிக்கல்கள் பற்றி தெரிவதில்லை, அதனுடைய அனுபவங்களை எங்கும் கேட்டு தெரிவதில்லை, எந்த அனுபவத்தையும் பார்த்து பழகவில்லை, பிரசவத்தை சந்தித்ததில்லை, பிரசவத்திற்கு பிறகான பல்வேறு விதமான செயல்பாடுகளை எப்படி செய்வது என்று இளம் தலைமுறைக்கு தெரியவில்லை. இதன் காரணமாக இளம் தலைமுறையில் மிக குறிப்பாக அந்த பெண் முதல் முறையாக தாயாகக்கூடிய அந்த பெண்ணுக்கு எல்லாமே சவாலாக போய்விடுகிறது. திருமண வாழ்க்கையை எதிர்கொள்வது சவாலாகி விடுகிறது, கருவுறுதல் சவாலாகி விடுகிறது, கருவுற்றதற்கு பிறகு 10 மாத கருவை சுமந்து பெறுவ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் சவாலாகி விடுகிறது. பெற்றதற்கு பிறகும் கடந்த ஒரு ஆண்டு அல்லது 2 ஆண்டுகள் வரை அந்த குழந்தை வளர்ச்சி பெறுகிற வரை அந்த குழந்தையை கையாள்வதும் சவாலாகிவிடும். இன்னும் சமூகம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான கடமைகளை அவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் பொருளாதார ரீதியாக தன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டியிருக்கிறது, கணவனுக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது என்று எல்லாவற்றையும் ஒரு பெண் நினைக்கிற போது இறுதியாக அந்த பெண் போய் இருக்கிற இடம் எதுவென்றால் மன அழுத்தம் என்கிற டிப்ரெஷன். எனவே நாம் மிக முக்கியமாக கருவுறுகிற பெண்ணுக்கு மட்டுமல்ல, இந்த வகுப்பு கருவுறுகிற ஒரு பெண்ணை கையாளுகிற ஒரு குடும்பத்திற்கு சொல்லக்கூடிய வகுப்பு, கருவுறுகிற ஒரு பெண்ணுடைய கணவனுக்கு சொல்லக்கூடிய ஒரு வகுப்பு, கருவுறுகிற பெண்களுடைய உடல்நிலையும் மனோநிலையும் கருவுறுகிற காலத்திலும் பிரசவத்திற்கு பிறகும் எப்படி இருக்கும் என்பதை ஆண்களுக்கு புரிய வைக்கிற ஒரு வகுப்பு. எனவே இந்த வகுப்பு பரவலாக நடத்தப்பட வேண்டும், எல்லா இடங்களிலும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். குறிப்பாக கல்லூரிகளில் இவற்றை பாடமாக்க வேண்டும். அந்த சூழல்கள் இல்லாததன் காரணமாக ஏற்கனவே நேரடியாக பார்த்து அறிந்து உணர்கிற ஒரு வாய்ப்பு நம்முடைய குடும்பங்களுக்குள்ளால் இருந்தது. இப்போது அது இல்லை என்பதால் நாம் இதை பாடமாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த வகையில் தான் நாங்கள் ஏற்கனவே பிரெக்னன்சி டிப்ரெஷன், போஸ்ட்பார்ட் டிப்ரெஷன் எனப்படுகிற கருவுறுதலின் காலத்தில் ஏற்படுகிற மன அழுத்தங்கள், அதற்கான காரணங்கள் குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், உரையாடி இருக்கிறோம். பிரசவத்திற்கு பிறகு பெண்களுக்கு ஏற்படுகிற மன அழுத்தத்திற்கான காரணங்கள், அதனுடைய சூழல்கள் குறித்து நாங்கள் வகுப்பிலே உரையாடி இருக்கிறோம். இப்போது அதை ஒரு சமூக கண்ணோட்டத்தோடு பார்த்து உண்மையில் உடலியல் ரீதியாக ஒரு பெண் உடலை பற்றி கற்றுக்கொள்வதற்கு, ஒரு பெண் உடல் குறித்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டம் ஒரு பெண் உடலுக்குள்ளால் இருக்கிறது. எனவே அப்படியான ஒரு பெண் உடலில் கருவுறுகிற காலத்தில் உடலியல் ரீதியாக என்ன நிகழ்கிறது, அப்படியான மன அழுத்தம் ஏற்படுவதற்கு என்ன காரணம், பிரசவத்திற்கு பிறகு ஒரு மன அழுத்தம் ஏற்படுகிறது, அது இன்னும் சொல்ல போனால் அது மன அழுத்தம் என்கிற நிலையை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு கிட்டத்தட்ட மனப்பிறழ்வு என்கிற நிலை வரைக்கும் செல்லுகிற அபாயகரமான சூழலை நோக்கி அந்த பெண்ணை தள்ளுகிறது என்றால் உடலியல் ரீதியாக ஏற்படுகிற மாற்றம் மிக முக்கியமானது, சுற்றுப்புற சூழல் ரீதியாக ஏற்படுகிற மாற்றம் முக்கியமானது, குடும்பங்களில் ஏற்படுகிற மாற்றம் முக்கியமானது. எனவே இவற்றை குறித்து எங்களுடைய உளவியல் மாணவர்கள் மட்டுமல்ல, இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிற ஊடகவியலாளர்கள், ஊடகவியலை கற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், சமூக அக்கறையோடு இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இது அறிந்திருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பொருத்தமான ஒரு ஸ்காலர், ஒரு உரையாளரை அழைக்க வேண்டும் என்று எண்ணிய போது நெல்லை கிரசன்ட் கேர் மருத்துவமனையினுடைய முதன்மை மருத்துவர், மகப்பேறு மற்றும் ஸ்கேன் சிறப்பு சிகிச்சை நிபுணர், குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை நிபுணர், மிக மிக முக்கியமாக மருத்துவம் வெறும் மருத்துவ ரீதியானது என்பதை கடந்து
அது உடலோடும் மனதோடும் தொடர்புடையது என்கிற உணர்ந்த அடிப்படையின் காரணமாக அவர்களுடைய கிளைண்ட், அவர்களை சந்திக்க வருகிற நோயாளிகள் அல்லது கருவுற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள், பெண்கள் எல்லோரிடமும் மிகுந்த கருணையோடும் அன்போடும் பழகி அன்பிற்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர், எல்லாருடைய பேரன்பையும் பெற்றிருக்கக்கூடியவர், மிகச் சிறப்பான ஒரு சமூக சேவையை தன் அளவில் மருத்துவத்துறையிலும் சமூகத்திற்காகவும் செய்து கொண்டிருப்பவர். நிறைய செமினார்ஸ் தேசிய அளவில் சர்வதேச அளவில் நடைபெறுகிற பல்வேறு கருத்தரங்களில் மருத்துவத்துறை சார்ந்த ஏராளமான ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்து நிறைய கருத்தரங்கு நிகழ்வுகளில் பங்கேற்று உரையாற்றி இசைமுரசு வானொலிக்கு பல்வேறு மருத்துவர்களை வழங்கியதோடு மட்டுமல்ல, பல நிகழ்ச்சிகளை சேர்ந்து நம்மோடு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒத்துழைப்பை தரக்கூடிய டாக்டர் ஆபிதா பர்வீன் அவர்களை அழைத்திருக்கிறோம். கேட்ட மாத்திரத்தில் இந்த தேதியை தந்து நம்மோடு நிகழ்ச்சியில் கருவுறுதல் காலத்திலும் பிரசவத்திற்கு பிறகும் உடலியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பெண்ணுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான காரணங்கள், சூழல்கள், அதற்கான பின்புலங்கள் பற்றி சொல்லி தீர்வுகளையும் நம்மோடு கலந்துரையாடுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய டாக்டர் ஆபிதா பர்வீன் அவர்களை நம் அனைவர் சார்பிலும் உங்களோடு இந்த தலைப்பில் உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கேக்குதா? வணக்கம் மேம். ஷேர் பண்ண முடியல சார், சாரி. உங்களோட தெளிவான இன்ட்ரோடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் மேம், ஹோஸ்டிங் கொடுத்துரு. ஓகே, உங்களை கொடுத்துட்டா, நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, கிளியர் வருதாங்க சார்? ஓகே, கிளியர். ஓகே மேம், பேசலாம். வருதாங்க சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி டாக்டர் முகமது அஸ்கர் சார் அவர்களுக்கு. உண்மையிலுமே ஒரு குடும்பத்திற்கு ஒரு உளவியலாளர், அது ஒரு நல்ல கான்செப்ட். ஒரு இப்ப இன்றைய காலகட்டத்துல கண்டிப்பா தேவை. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸை பாக்குறோம். பிரெக்னன்சி வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னியா இருந்த ஒரு பிரெக்னன்சி நிறைய உளவியல் மனதளவிலையும் சரி உடல் அளவிலையும் சரி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த பெண் ஒரு சார் ரொம்ப அழகா இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. கூட்டு குடும்பத்துல இருக்கும் போது அவங்க எல்லாத்தையுமே பார்த்து வளர்ந்தாங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு வந்தது. இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு அன்றாட நிகழ்வா நடந்துட்டு போயிட்டு இருந்தது. பட் இப்ப வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி ஆன பிறகு அந்த கப்புள்ஸ்க்கே நாங்க வந்து ரொம்ப கவுன்சில் பண்ண வேண்டியதா இருக்கு. பிரெக்னன்சி வந்து ஏன்னா இப்ப முன்ன காலகட்டம் மாதிரி நிறைய உடலியல் மாற்றங்களும் வாழ்வியல் மாற்றங்களும் மாறி மாறி வந்துட்டு இருக்கறனால பிரெக்னன்சிலயுமே நாங்க நார்மல் பிரெக்னன்சி பாக்குறத விட இப்ப ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி தான் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது ஒரு 4 பேஷண்ட் பார்த்தோம்னா 3 பேர் கண்டிப்பா டயபெட்டிக்கா இருக்காங்க, 2 பேர் ப்ரெஷரோட இருக்காங்க. ஸோ பிரெக்னன்சியோட காம்ப்ளிகேஷன்ஸே ஜாஸ்தி ஆகும் போது ஒரு நார்மல் பிரெக்னன்சியை எதிர்கொள்ற அளவுக்கு கூட அந்த மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகல. ஈவன் எவ்வளோ விஞ்ஞான காலங்கள் வளர்ந்துட்டாலும் முன்ன மாதிரி ஒரு ஏர்லி பிரெக்னன்சி இல்லாம இப்ப லேட் நிறைய பேர் 23, 25, 26 ரொம்ப லேட் பிரெக்னன்சி தான் வருது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமா இருக்கு. ஸோ அவங்க உடல் அளவுலையும் மன அளவுலையும் நிறைய மாற்றங்கள் நடக்கதான் செய்யுது. ஸோ அப்ப வந்து இந்த நியூக்ளியர் ஃபேமிலி டிசைன்ல இருக்கிற இப்ப மாடர்ன் சொசைட்டில உங்களை மாதிரி சைக்காலஜிஸ்டோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு மதருக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் உங்களால கொடுக்க முடியும்ன்றதுக்காக தான் சார் இப்படி ஒரு அழகான கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் இதுல எனக்கு ஒரு பங்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஸோ இந்த 200 ஒரு நார்மல் பிரெக்னன்சின்றது 280 நாட்கள். ஸோ ஒவ்வொரு மதரும் அதை வந்து ஒரு ஹாப்பியா கொண்டு போகணும்னு தான் நினைப்பாங்க. பட் சில உடல் நல மாற்றங்கள், ஹார்மோன் லெவல் மாற்றங்கள்னால அவங்க மனதளவுலையும் நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யுது. ஃபர்ஸ்ட் 3 months பாத்தீங்கன்னா வாமிட்டிங்லேயே போயிடுவாங்க. ஒரு தலை சுத்தல், வாமிட்டிங் இருக்கும் போது அவங்களால அன்றாட வேலைகள் செய்யும் போதே கஷ்டமா இருக்கும். நிறைய இப்ப இருக்கிற பிரெக்னன்ட் மதர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, இல்ல வேலைக்கு போற ஒர்க்கிங் மதர்ஸா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ ஸ்பவுஸ் ஒரு ஹஸ்பண்ட் வந்து அது இந்த டைம்ல அவங்கள சப்போர்ட் பண்றது
ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவங்களோட டயட்ல, ஏன்னா நிறைய விமன் அந்த காலத்துல அத்தனை குழந்தைங்க பெத்தாங்கனாலும் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த முறையில அவங்களோட உடல்வாகும் சரி, அவங்களோட நியூட்ரிஷனும் சரி நல்லா இருந்தது. பட் இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் பிரெக்னன்சி என்டர் ஆகும் போதே அவங்களோட ரத்த அளவு வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு 7 கிராம் 8 கிராம்ல நல்ல படிச்ச பெண்களே அவ்வளவு கம்மியா தான் வராங்க. அப்ப பேபிக்கு கிடைக்க போற நியூட்ரிஷனும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ எப்படி ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கோ, ப்ரீ மேரிட்டல் மென்டல் ஹெல்த் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப கண்டிப்பா அவங்க உடம்ப பாத்துக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரொம்ப நான் இந்த பெண்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால சொல்றேன், ஒரு பிரெக்னென்ட் விமன், அதாவது ஒரு பிரெக்னன்சி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட ரத்த அளவு கண்டிப்பா 12 கிராம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஒரு பேசிக் கிரைட்டீரியா. அது இருந்ததுன்னா உங்க பிரெக்னன்சி நிறைய லெவல்ல ஸ்மூத்தா போகும். சோ இப்ப நிறைய சுகர்ஸும் பாக்குறோம். ஃபேமிலி ஹிஸ்டரி சுகர் இருந்ததுன்னா அதே மாதிரி பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட சுகர் லெவல்ல ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கோங்க. பிபி, உங்களோட பேசிக் ஒரு பிசிக்கல் கண்டிஷன். லேட் பிரெக்னன்சி, அதாவது ஒரு 25 26க்கு மேல மேரேஜ்ல என்டர் ஆறவங்க கண்டிப்பா ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், உங்களோட ஹெல்த் செக்அப் ஒண்ணு பாத்துக்கிறது நல்லது. ஸோ அப்ப பிரெக்னன்சி வந்து ஒரு ஸ்மூத் ஜேர்னியா இருக்கும். நிறைய ஹார்மோன் நம்ம ஃபர்ஸ்ட் 3 ட்ரைமஸ்டர்ல, அதாவது முதல் 3 மாசம் பாத்தீங்கன்னா வாந்தி இருக்கும், ஒரு மயக்கம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிரெக்னன்சி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அல்லா ஏன்டா கன்சீவ் ஆனோம் அப்படின்ற நிலைமைக்கு கூட சில யங்கர் மதர்ஸ் வந்து ஃபீல் பண்றது உண்டு. பட் ஒரு 4th 5th மந்த்துக்கு மேல அந்த குழந்தையோட மூமெண்ட்ஸ் தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு வந்து அது ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னியா வரும். சோ அந்த சமயத்திலயும் ஒரு 16 வீக்ஸ்க்கு 16 வாரம் தாண்டின பிறகு குழந்தைக்கு கேட்கிற திறன் இருக்கும். சோ அந்த சமயத்துல ஒரு நல்ல விஷயங்களா கேளுங்க. நீங்க நல்ல பாட்டோ, நல்ல ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் இது பயான் மாதிரி கேட்கலாம், குரான் மாதிரி கேட்கலாம், இல்ல பகவத்கீதை ஏதோ ஒண்ணு உங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் நல்ல ஒரு குட் லேர்னிங் அப்போ உங்களுக்கு இருக்கலாம். அதே மாதிரி குழந்தைகிட்ட பேசுங்க. அது ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்பியரை கொண்டு வரும் பேபிக்கு. நான் பார்த்து வியந்த ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் லேர்னிங் இது. ஒரு ஒரு பெண்மணி தொடர்ந்து, அவங்களுக்கு 33 வயசு, தொடர்ந்து 6 பிரெக்னன்சி ஷி ஹேட் அபார்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி 3 மாசத்துல அபார்ஷன் ஆச்சு. 2வது பிரெக்னன்சி 5வது மாசத்துல, 3வது 4வது இதே மாதிரி 6 மாசம் வரைக்கும் அந்த பிரெக்னன்சி போகும். அதுக்கப்புறம் அந்த பேபி அபார்ட் ஆயிடும். இதே மாதிரி 6 பிரெக்னன்சி வரைக்கும் அவங்களுக்கு வந்து அபார்ட் ஆயிட்டே இருந்தது. ஸோ அந்த பேஷண்ட் ரொம்ப மனசன் வந்து 7வது தானே கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆன புதுசுல எல்லா மெஷர்ஸும் எடுத்துக்கிட்டோம். அவங்களுக்கு ஆக்சுவலா ரத்த உறைதல் தன்மை அதிகமா இருந்தனால பேபியே ரிஜெக்ட் பண்ற மாதிரி இருந்தது அவங்க உடம்பு. நம்ம குழந்தைன்னு பார்க்கும்போது ஆக்சுவலா நம்ம பாடிக்கு அது ஒரு ஃபாரின் பாடி தான். நமக்கு எப்படி ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ வந்தோம் அதை எதிர்த்து நம்ம பாடி எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்குமோ அந்த மாதிரி குழந்தைன்றது, குழந்தைய ஒரு ஃபாரின் பாடியா தான் நம்ம உடம்பு பார்க்கும். சோ அப்ப வந்து அது எதிர்க்கிறதுக்கு நிறைய ஆன்டிபாடிஸ் உண்டாக்கும். பட் அதை வந்து ஒரு பேரியரா தடுக்கிறது தான் அந்த வந்து பிளசண்டா. நஞ்சு பை வந்து அது வந்து இது நம்மளோட பேபி தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்டிபாடிஸை இந்த பேபியை வந்து ரிஜெக்ட் பண்ணாம பாத்துக்கும். ஸோ நிறைய ஏர்லி ட்ரைமஸ்டர் ஃபர்ஸ்ட் 3 மாசம் அபார்ஷன் நடக்கிறது இதனாலதான். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டோ இம்யூனிட்டி, அது இந்த பேபியை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸ் மதர்க்குள்ள இருந்ததுன்னா, அது ட்ராக் ஆச்சுன்னா பேபி வந்து ஃபர்தரா ப்ரோக்ரஸ் ஆகாம போகலாம். சோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்ததுனால இந்த பிரெக்னன்சியை ரொம்ப கேர்ஃபுல்லா கொண்டு போனோம். டேப்லெட்ஸ் கொடுத்தோம், இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தோம், எல்லாமே சரி ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு 5வது மாசம் அம்மாவுக்கு ப்ரெஷர் வர ஆரம்பிச்சது, கொஞ்சம் சுகரும் ஆரம்பிச்சது. சோ இதை ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 24 வாரம் போயிருப்பாங்க மதர். 24 வாரம் ஆன பிறகு ஸ்கேன் செஞ்சு பார்த்ததுல பேபிக்கு சுத்தி இருக்கிற தண்ணி அளவு 4 லெவல் தான் இருந்தது. யூஸ்வலா 12ல இருந்து 15 வரைக்கும் இருக்கலாம், அது நார்மல். ரொம்ப கம்மியா இருந்தது. சோ இப்பயே இவ்வளவு கம்மியா இருந்ததுன்னா எவ்வளவு தூரம் எங்களால கொண்டு போக முடியும்னு தெரியல. பட் 4 தான் இருக்குன்னும் போது அந்த பேபி இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய சீனியர்ஸ்ட டிஸ்கஸ் பண்ணோம், எல்லாம் பண்ணியும் பட் ஆனா அந்த மதரை அட்மிட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன்னா ப்ரெஷரும் அதிகமா இருந்தது, பேபியோட பேபி சுத்தி தண்ணியும் அதிகமா இருந்தது, மதரோட சுகர் கண்டிஷனும் நார்மல் இல்லை. ஸோ அவங்களுக்கும் இன்சுலின் போட்டுட்டு தான் இருந்தோம். பட் அந்த பேஷண்ட் கிட்ட நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, காலையில நம்ம ரவுண்ட்ஸ் 8 மணிக்கு போனோம்னா அந்த பேஷண்ட் 7 மணிக்கு அழகா குளிச்சு ரெடி ஆகி காலையில அந்த பேபி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. 24 வாரம் தான் ஆகும். டெய்லியும் வந்து அந்த பேபிட்ட நீ நல்லா பிறந்துருவ, நீ நல்லா பிறந்துருவ. எங்களுக்கே பயமா இருக்கும், இன்னும் ஒரு நாள்ல இறந்துருமோ, இன்னும் 2 நாள்ல இறந்துருமோ. ஆனா அந்த மதரோட அந்த பாசிட்டிவ் அட்மாஸ்பியர், அந்த பாசிட்டிவ் வைப், அவங்க பேச பேச இந்த பேபி ரெஸ்பாண்ட் பண்ணும். பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு 27 வாரம் 4 நாள் 3 வாரமும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க பேஷண்ட்.
ஒரு 26 வாரம் 4 நாள்ல பாத்தீங்கன்னா, 27 வாரம் 4 நாள்ல பாத்தீங்கன்னா தண்ணி அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சு. மதரோட பிரஷர் ரொம்ப ஹை ஆயிடுச்சு. ஆக்சுவலா பேபி டெலிவர் பண்ற வரைக்கும் அம்மாவோட பிரஷர் குறைய முடியாத நிலைமையில ரொம்ப ஹையா போயிடுச்சு. மதருக்கு ஃபிட் அடிச்சிரும். இப்ப மதரா பேபியான்னு பார்க்கும்போது மதரை நாங்க காப்பாத்தியே ஆகக்கூடிய சூழ்நிலை. அப்ப வேற வழி இல்லாம பேபியை உடனே எடுத்தாகணும். ஏன்னா அந்த ஏர்லி அவ்வளோ நாள்ல வந்து கர்ப்பவாய் திறந்திருக்காது. ஸோ நார்மலுக்கு ட்ரை பண்ண முடியாது. முடிஞ்சா அந்த பெயின்ல மதருக்கு என்ன வேணா நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சிசேரியன் எடுத்தோம். 820 கிராம் பேபி தான். நீங்க நம்ப மாட்டீங்க, 820 கிராம் பேபி தான். பேபி பிறந்தவொன்னே அழுதுச்சு. பட் இருந்தாலுமே அவ்வளோ ரொம்ப ஏர்லியா இருந்ததுனால அதை வந்து நாங்க வந்து பச்சிளம் குழந்தைங்க வாழ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டி இருந்தது. 24 மணி நேரம் ஆகியும் பேபி பிழைக்குமா பிழைக்காதான்னு எங்களால சொல்ல முடியாது. இவங்க சிசேரியன் பண்ண மதர். ஆனா அடுத்த 16வது மணி நேரம், முதல் நாள் ஒரு 10-12 மணிக்கு சிசேரியன் பண்ணுவோம். அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு அந்த அம்மா என்ஐசியூக்கு நடந்து வந்து காலையில அந்த பேபி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ நீ எப்படியாவது வந்துருவா பாப்பா. ஒரு கேர்ள் சைல்டு இது. சிசேரியன்லயும் தண்ணி அளவு கம்மியா இருந்தனால எங்களால டெலிவர் பண்றதே கஷ்டமா தான் இருந்தது. எப்படியோ டெலிவரி பண்ணோம். அவங்க வந்து நீ எப்படியாவது படைச்சிருவ படைச்சிருவேன் டெய்லி டெய்லி வந்து பேசுவாங்க. அந்த சிசேரியன் பண்ண மதர் எவ்வளவு, சில பேஷண்ட்ஸ் எல்லாம் நாங்க பாக்குறோம் 3வது 4வது நாள் கூட பெட்டை விட்டு நாங்க எந்திரிக்கவே கஷ்டப்படுவோம். பட் ஆனா அந்த மதர் வந்து ரொம்ப அழகா ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த பேபிட்ட அவ்வளோ அழகா பேசி, ஆனா அந்த பேபி ஷீ சர்வைவ்டு. 42nd டே நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணோம். நல்ல ஒரு வெயிட்ல 2.4 kg பேபி நல்ல இதா இருந்தது. ஒவ்வொரு நாளும் மில்க் கொடுக்க சொன்னா எக்ஸ்பிரஸ் பிரஸ்ட் மில்க் அழகா கொடுப்பாங்க. ஸோ எவ்ரி மந்த் கரெக்டா வந்து பேபியை காமிப்பாங்க. இப்போ வரைக்கும் வருஷம் வருஷம் அந்த பேபியை கொண்டு காமிச்சிட்டு போவாங்க. ஸோ ஷீ இஸ் 10 years ஓல்டு நவ். அது நான் அந்த பெண் கிட்ட இருந்து நான் பழகின விஷயம். ஒரு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட், அதாவது ஒரு அம்மா ஒரு பேபி கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எவ்வளவு அழகா கடத்த முடியும்ன்றதுக்கு அவங்க ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். சோ அதுதான், நீங்க சைக்காலஜிஸ்டா நீங்க வந்து ஒரு பிரெக்னென்ட் விமனுக்கு எவ்வளவு தூரம் நீங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஹர் பிரெக்னன்சி ஜேர்னி வில் பி வெரி ஸ்மூத். ஸோ எல்லாரும் நினைக்கிற மாதிரிதான் ஒரு ஒரு வேர்ல்டுல ரொம்ப அழகான விஷயம் ஒரு குழந்தையோட பிறப்பு தான். ஆனா அந்த குழந்தைய சுமக்கிற தாய் நிறைய ஹேர்டில்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. போத் பிரெக்னென்ட் ஆகுறதுக்கு முன்னாடியும் சரி, இன்ஃபர்டிலிட்டியில நிறைய பேரை பாக்குறோம். அதே மாதிரி பிரெக்னன்சிலையும் சரி, பிரெக்னன்சிக்கு அப்புறமும் சரி. ஸோ இந்த எல்லா கட்டத்திலையும் அந்த காம்ப்ளிகேஷனை ப்ரிவென்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ என்னோட முதல் குழந்தை கவிதை புக்ல இருந்து ஒரு பெண்ணின் பெருமை ஒரு கவிதையில இருந்து ஆரம்பிக்கிறேன். பேறுகால பெண்மணி பெருமைக்குரியவள், பெற்றெடுத்த பிள்ளையால் பேரின்பம் கொள்பவள், பிறந்ததின் பயனை நிறைவேற்றி வைப்பவள், அருந்தவம் கொண்டதால் பூ பொலிய வைப்பவள், சிறந்தவள் உயர்ந்தவள் இறையருள் பெற்றவள், தன்னிகரற்ற பெண்மணி தரணியில் உயர்ந்தவள், பிள்ளையை ஈன்றெடுக்க பொறுமையை சுமந்தவள், முள்ளர் மலரொத்த தூய உள்ளம் பெற்றவள், எல்லையில்லா மகிழ்வினை ஏற்றமுற செய்பவள், எத்துயர் வந்தாலும் எதிர்கொண்டு செல்பவள், சீராட்டி பாராட்டி பாலூட்டி பார்ப்போற்ற வைப்பவள், பெற்ற துன்பமெல்லாம் பிள்ளைகளால் மறப்பவள், பிள்ளை நோயுற்றால் பெற்றவள் நோன்பிருப்பாள், கண்ணுறங்காமல் விழித்து காத்து வளர்த்திடுவாள், தன் பசி நோக்காமல் பிள்ளை பசி தீர்ப்பவள், பஞ்சு குருத்தோடு கொஞ்சி மகிழ்ந்திடுவாள், இன்புடன் வாழ இறைவனை தொழுதிடுவாள், பிள்ளைகள் பெற்றதால் பேருவகை பெற்றிடுவாள், பெற்றெடுக்கும் பெண்களை நாளும் போற்றுவோம், கற்புக்கரசியான பெண்களை கண்களாய் பேணி காத்திடுவோம். என்னோட பேஷன்ஸை நான் பார்த்து எழுதினது. ஸோ நம்ம பிரெக்னன்சியோட ஜேர்னி பார்த்தோம். ஸோ ஒரு நிறைய ஹார்மோன் நம்ம சொல்றோம், உடல் ரீதியா நிறைய பிரெக்னன்சில நிறைய சேஞ்சஸ் நடக்குது. பிரெக்னன்சில எல்லா ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ரொம்ப பீக்ல இருக்கும். பல்ஸ் ரேட் கூடும், ஹார்ட்டோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரிதான் நுரையீரலோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா பேபிக்கு நம்ம ஆக்சிஜன் கடத்துற தன்மை நல்லா இருக்கணும். பட் சில 7வது மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா வயிறு பெருசாக அந்த நுரையீரல போய் அழுத்தும். ஸோ நம்மளோட லங் கெப்பாசிட்டி குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனாலதான் முதல்ல இருந்தே அந்த பிரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொல்றது. அப்பதான் அவங்க பிரெக்னன்சிலையும் டெலிவரி அப்பயும் அவங்களால நல்லா புஷ் பண்ண முடியும். ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் நிறைய ஃபில்ட்ரேஷன் பண்ணணும். அது பிளசண்டால பேபி கிட்ட இருந்து வர ஃப்ளூயிடையும் ஃபில்டர் பண்ணும், மதரோட இதையும் ஃபில்டர் பண்ணும். ஸோ பிரெயினும் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணணும். அம்மாக்கு வந்து நிறைய விஷயங்கள் மனசுல ஓடிட்டு இருக்கும்.
நம்ம டெலிவரி நம்மள ஸ்மூத்தா இருக்குமா, பிரெக்னன்சி ஜேர்னி நல்லா போயிடுவோமா, திடீர்னு நம்மளோட உடல் அமைப்பு மாறுதே, நான் குண்டாயிட்டனோ, நான் என்னோட நடை மாறுதே, என்னோட உணவு மாற்றங்கள் மாறுதே, நைட்டு தூங்கலான்னு போனா அடிக்கடி யூரின் வரும், நைட்டு பேபி அப்பதான் அசைய ஆரம்பிக்கும். ஸோ அவங்களோட ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ், உடல்நிலை மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து அம்மாக்கு வந்து ஒரு ஓவர் ஸ்ட்ரெஸ் தான் காசு பண்ணும். பட் அதையுமே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் மூலியமா அவங்கள வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஸோ பிரெக்னன்சி இல்லாம டெலிவரிக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம்ல நிறைய சைக்கலாஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப காமன். அப்புறம் பிரெக்னன்சி கூட ஒரு பேபி ஆன்டிசிபேட் பண்ணி அவங்க அண்டர்கோ பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள், அதாவது இதை எதிர்கொள்ளாம ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஈவன் நிறைய டாக்டர்ஸ் நான் பார்த்திருக்கேன். ஸோ இதுல 3 வகையான சைக்கலாஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ். இது வந்து நிறைய பேஷண்ட்ல பார்க்கலாம். ஒரு 100% பெண்கள்ல பாத்தீங்கன்னா 50 பேருக்கு அந்த மாதிரி இருக்கலாம். 15ல இருந்து 50% வரைக்கும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் இருக்கலாம். ஒவ்வொன்றத பத்தியும் டீட்டெயிலா பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட ஹையர் லெவல்ல, இன்னொன்னு மோர் இன்டென்ஸ் லெவல்ல பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். இதுல வந்து ஒரு 10% பெண்கள், ஒரு 100 பேர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 10% பெண்களுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ன்றது இருக்கலாம். நான் சொன்ன பிற காரணங்களால தான். சில பேர் இதுலயுமே ஒரு 0.1%, 0.1 to 0.2 நம்ம இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூலயோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லயோ அந்த பேஷண்ட்டை நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா அவங்க போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ என்னென்ன யார் யாருக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனோ இல்ல ப்ளூஸோ காமனா வரலாம் அப்படின்னா, ஒண்ணு ஏற்கனவே அவங்களுக்கு சின்ன வயசுலயே இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம், ஒரு மென்டல் ட்ராமா ஏதாவது ஆயிருந்ததுன்னா, இல்ல ஏற்கனவே ஏதாவது மெடிசன் எடுத்துட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரி, இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சின்னும் போது மேரிட்டல் கன்ஃபிளிக்ட்ஸ் நிறைய பேரை பாக்குறோம். ஸோ இனிஷியல் பீரியட் ஒரு 1 இயர் 2 இயர்ல நான் கோவிட்லாம் நிறைய பேரை பார்த்தோம். ஸோ 2 இயர்ஸ் அவங்க எக்கனாமிக்கலாவும் ஒரு டவுனா இருந்த சமயத்துல, வேலைக்கும் போகாத சமயத்துல நிறைய மேரிட்டல் கன்ஃபிளிக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு போஸ்ட்நேட்டல் ப்ளூஸ் ரொம்ப காமனாவே இருக்கு. ஃபேமிலி ஹிஸ்டரி, அவங்க ஃபேமிலியில வேற யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுனாவோ, இல்ல ஃபேமிலியில எதுவும் ப்ராப்ளம், சொசைட்டல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருந்ததுனாவோ, இன்னொன்னு இந்த பிரெக்னன்சில ஏதாவது காம்ப்ளிகேஷன், ஒரு ப்ரெஷரோ சுகரோ இல்ல நஞ்சுப்பை கீழா இருக்கலாம். பிரெக்னன்சில நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸோ ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன், நம்ம நல்லபடியா பேபியை பிறந்துருவோமோ, பெத்து எடுத்துருவோமா அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துட்டு இருக்கும். நம்ம எவ்வளவுதான் ரீஅஷ்யூர் பண்ணாலும் ஈவன் நார்மல் பிரெக்னன்சில கூட நிறைய அன்டுவர்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதான் செய்யுது. சோ அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி இந்த பிரெக்னன்சில ஏதாவது அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன் ஏதாவது இருந்தா, இல்ல மதருக்கு ஒரு அன்மெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இப்ப பிரைமி ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி கூட சில பேர், நிறைய ஃபேமிலிஸ், ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்க யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேம்பர் பண்ணி வச்சிருப்பாங்க. 2 ஃபேமிலிலுமே நல்லாவும் பாத்துக்குவாங்க ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி ரொம்ப. பட் 2வது 3வது குழந்தைங்கலாம் அவங்கள விட்டுருவாங்க. அவங்க வாமிட் பண்ணாலும் அவங்களே தான் ஃபர்ஸ்ட் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், 2வது குழந்தையும் அவங்க தான் பாத்துக்கணும். சோ இந்த வாமிட்டிங்லயும் அவங்க தான் வித்ட்ரா பண்ணணும். ஏதாவது லாக்டேட்டிங் மதரா இருந்தாங்கன்னா அந்த பேபிக்கும் பால் கொடுக்கணும். சோ எல்லா ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய இதுவும் இருக்கும், பிரெக்னன்சியோட காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கும்னா, சோ மதருக்கு வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி அதனாலையும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாகலாம். சோ போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் நம்ம சொன்ன மாதிரி 50% பெண்கள் யாராவது, எல்லாருமே ஒரு விதமான ஒரு போஸ்ட்மார்ட்டம் ப்ளூ கண்டிப்பா சந்திச்சிருப்போம். எப்படின்னா திடீர்னு மதர்ஸ் பாத்தீங்கன்னா காரணமே இருக்காது, திடீர்னு அழுவாங்க. நம்ம எவ்வளவு ஏம்மா பேபி நல்லபடியா பிறந்துருச்சுல, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, பேபியும் நல்லா ஹெல்த்தியா தானே இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு எதனாலனே காரணம் சொல்ல முடியாது. திடீர்னு அழுக ஆரம்பிப்பாங்க. இப்ப இருக்கிற ஆக்சுவலா ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கும் போது அது வந்து அது நேச்சுரலா அது நார்மல்னு சொல்லிடுவாங்க. ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும், நம்ம வந்து பேபியை கேர் பண்றதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. இது ஒரு கப்பல், சிங்கிள் கப்பல், நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னா ஹஸ்பண்ட்ஸ்க்கு அதை ஹேண்டில் பண்ண கூட தெரியாது. எதுக்கு திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ் இவங்க புரிஞ்சுக்கணும். சார் சொன்ன மாதிரி அந்த பிரெக்னென்ட் விமனை கையாளுற ஆண்களுக்கும் தேவையான சப்ஜெக்ட் இது. அதே மாதிரி திடீர்னு எலைட் ஆவாங்க, எனக்கு பேபி நல்லபடியா பிறந்துச்சுன்னு ரொம்ப திடீர்னு அமைதியா இருக்கிற அம்மா திடீர்னு ஒரு எலேஷனுக்கும் போவாங்க. ஒரு இரிட்டபிலிட்டி தொட்டாவே சரிங்க மாதிரி திடீர்னு ஒரு சாதாரண விஷயம் ப்ரொவோக் பண்ணா கூட நிறைய டைவர்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங்க்கு நல்ல ஒரு சார் ஒரு சூப்பரான கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு, அது கரெக்டான காலகட்டத்துல. ஏன்னா நிறைய மேரிட்டல் கான்ஃபிளிக்ஸ் இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல தான் நடக்குது. நிறைய ஆங்கர், அதை நம்ம வந்து இது நார்மல், அந்த அம்மாக்கு அந்த டைம்ல நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க அதுல இருந்து வெளியே வந்துருவாங்கன்றது ஃபேமிலி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஹெட் ஏக், ஒரு இரிட்டபிலிட்டி, அதாவது
இப்ப நடக்கிறது எல்லாமே நார்மல் தான், நமக்கு தான் நடக்குதா அப்படின்றது இருக்காது. அதே மாதிரி அவங்க ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. மதருக்கு வந்து கண்டினியூஸா ஒரு ஸ்லீப் இருக்காது. நைட்டு ஒரு கண்டினியூஸா நம்மளால ஒரு 1 ஹவர் கண்டினியூஸா கூட தூங்க முடியாது. பேபி எந்திரிச்சுக்கும். இன்னொரு ஒரு சில மதம்லாம் பேபி பேபி சில சமயம் டக்குன்னு ஒரு 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 சவுண்ட் விட்டாவோ இல்ல திடீர்னு முழிச்சாவோ பயந்துட்டு பேபிக்கு ஏதாவது ஆயிடுமோ அது நிறைய இன்ஃபர்டிலிட்டி மதர்ஸ் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆகி பேபி டெலிவரி பண்றாங்கன்னா அந்த மதர்ஸ் எல்லாம் பாக்குறோம். பேபியை பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. டெலிவரி ஆகி ஒரு 4 நாள் கூட கண்டினியூஸா தூங்க மாட்டாங்க. நைட்டு உட்காந்து பேபிக்கு ஏதாவது ஆமா ஒண்ணுமே ஆகாது, அது ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். சோ இந்த ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், ஸ்லீப் டிப்ரவேஷன் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ஒரு ஒரு ப்ளூஸ் இருந்துட்டு இருக்கலாம். சோ இந்த சமயத்துலதான் உங்களோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரீஅஷூரன்ஸ், இது நார்மல் தான், நானும் இதை கடந்துதான் வந்திருக்கேன், எல்லா மதர்ஸும் இதை கடந்துதான் வந்திருக்காங்க, நீங்க பயப்படாதீங்க. இது 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 இந்த பீரியட்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட், நல்ல ஒரு சைக்காலஜி கவுன்சிலர், நல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர், ஒரு கப்புள், ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட், ரீஅஷூரன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா 100% தே வில் கம் அவுட். அதே மாதிரி பேபி சிட்டிங் கண்டிப்பா நைட்டு ஒரு மதர் தூங்குறாங்க அப்படின்னா, பகல்ல அவங்களால தூங்க முடியாது, நைட்டு ஃபீட் பண்றாங்கன்னா ஃபீட் பண்ணி கொடுத்தா அதை பாத்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் பேபி சிட்டிங் பண்றதுக்கு கொடுத்தாங்கன்னா மதரை கொஞ்சம் தூங்க வைக்கலாம். சோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது என்னன்னா 5-5-5 போஸ்ட்மார்ட்டம் ரூல்னே ஒண்ணு இருக்கு. என்னன்னா 5 days இன் பெட். ஒரு நார்மல்னாலும் சரி சிசேரியன்னாலும் சரி ஒரு மதர் கண்டிப்பா ஒரு 5 days பெட் ரெஸ்ட்ல இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி 5 days ஆன் பெட். கொஞ்சம் அவங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கலாம். ரெஸ்ட் ரூம் போறது, அவங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஆனாலும் பெட் ரெஸ்ட் இருக்கிறது அவசியம். 5 days அரௌண்ட் த பெட். கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு பட் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத சார் கேக்குதா? ஹலோ சரி இப்பனால சோ இந்த 5-5-5 எஸ் மேம் போஸ்ட்மார்ட்டம். கேக்குது. ஓகே கேக்குது, நீங்க பேசுங்க. ஏதாவது ஃபைன். ப்ராப்ளம் தான், நானே சொல்றேன், நீங்க பேசுங்க. ஓகே. சோ இந்த 5-5 போஸ்ட்மார்ட்டம் ரோல் யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னென்ட் மதர்ஸை விட செகண்ட் தேர்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்கள வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். நேச்சுரலா இவங்க டெலிவர் ஆயிட்டாங்கல்ல அவ்வளவுதான், செகண்ட் பேபி. நீங்க நிறைய இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபி அம்மா வீட்ல ஒரு 3 மாசம் 6 மாசம் விட்டு வச்சிருப்பாங்க. பட் செகண்ட் பேபி அவங்க வீட்லயே தான் டெலிவர் ஆகுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அந்த ரெஸ்ட்னே இருக்காது, அடுத்த நாளே எந்திரிச்சு வேலை பாக்குற மாதிரி இருக்கும். பட் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ அந்த 15 days மதரை டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அடுத்த கட்டம் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் நம்ம சொன்னோம் 50% மக்களுக்கு இருக்கும். ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பா அதுல இருந்து நிறைய பேஷண்ட்ஸை நம்ம மீட்டு கொண்டு வந்துடலாம். பட் சில பேர் அந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூ பீரியட்ல யாருமே அவங்களுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கல, மதர் வந்து ரொம்ப ரிப்பீட்டடா எக்ஸாஸ்ட் ஆகிட்டே போனாங்கன்னா பேஷண்ட் ஒரு 10% பேஷண்ட் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்குள்ள போயிடலாம். இது வந்து எப்படின்னா நம்ம அதே மாதிரி அந்த திடீர்னு அழுவாங்க, திடீர்னு ஒரு எலேஷன், திடீர்னு ஒரு ஆங்கர், ஒரு இரிட்டபிலிட்டி எல்லாமே ஒரு இன்டென்ஸ் லெவல்ல இருக்கும், அதிகமா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அதுலன்னா கொஞ்சம் ஸ்மாலர் ஜெர்க்ஸ் இருக்கலாம், அப்புறம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் வந்தோம்னா சரியாயிடுவாங்க. இதுல வந்து அப்படியே ப்ரொலாங்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அம்மாவால இந்த டிப்ரெஷன்னால அம்மாவால பேபியை கேர் பண்ணிக்க முடியல அப்படின்னா அவங்க வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அந்த டைம்ல ஒரு சைக்காலஜி சப்போர்ட் டெஃபினட்டா. நீங்க போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் ஃபேமிலி சப்போர்ட் இஸ் எனஃப். பட் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் போயிட்டாங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட், ஒரு டாக்டரோட இன்டர்வென்ஷன் கண்டிப்பா தேவை. சோ இதையும் எதனால வருது, மெயினா டிமாண்ட் ஓவர்லோட். ஒரு மதர் இவ்வளவுதான் பண்ண முடியும், எல்லாரும் ஒரு மக்கள், அவனும் மனுஷன் தான், மெஷின் கிடையாது. இவங்களாலையும் 24 மணி நேரம் கண்டினியூஸா ஓடவும் முடியாது. மிஷின் போக போக எல்லா வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் டைம் இருக்க மாதிரி மதரும் எவ்வளவுதான் அவங்களோட டிமாண்டுக்கு மேல நம்ம கொடுக்க முடியாது. சோ அப்போ ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த ஓவர்லோட அவங்களோட மீட் அவுட் பண்ண முடியும். சில கண்டிஷன் எதனாலயும் தெரியாது, மதர் ரொம்ப வீக்கா, ரொம்ப மைண்ட் லெவல்ல வீக்கா இருந்தாங்கன்னா கூட அந்த மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூ கொஞ்சம் ரொம்ப இன்டென்ஸ் ஆகி டிப்ரெஷனுக்கு போகலாம். சோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யார் யாருக்கெல்லாம் இதையும் என்ன இந்த டிப்ரெஷன் வரலாம்னா, ஒண்ணு வந்து பேபி ஹெல்த்ல நிறைய மதர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபி கிரை பண்ணாம இல்ல பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்து ஒரு பச்சிளம் குழந்தைகள் வார்டுல என்ஐசியூல அட்மிட் பண்றோம், இல்ல பேபிக்கு ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகுது, பேபிக்கு திடீர்னு ஜாண்டிஸ் வருது, இதெல்லாம் நார்மல் தான் ஆக்சுவலா. பேபி சில பேபி ஃபேக்டர்ஸ்னால ஃபீட் எடுக்க மாட்டேங்குது, அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸா அமையலாம். அதே மாதிரி டெலிவரி டைம்ல இவங்களுக்கு ப்ளீடிங் அதிகமா இருந்தாவோ, இல்ல டெலிவரி டைம் ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்தா, இல்ல இவங்களுக்கு
பேபியை பாத்துக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் இல்ல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இல்ல ஏற்கனவே ப்ரீமென்ஸ்ட்ரலாவும் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னும் போது பிரெக்னன்சியோட பெயின், அந்த கர்ப்பப்பை சுருங்கும் போது ஆக்சுவலா 2 வாரத்துக்கு அளவுக்கு கர்ப்பப்பை சுருங்குற பெயினே இருக்கும். ஸோ ஆடட் வித் சிசேரியன் இருந்தா சிசேரியனோட பெயினும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே அண்டர்கோ பண்றதுக்கு மதருக்கு தெம்பு இல்லைனாலும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாகி பேஷண்ட் கேன் கோ இன் ஃபார் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். ஸோ இவங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, ஒண்ணு ரொம்ப எனர்ஜியே இல்லாம, பசி தூக்கம் எதுவுமே இல்லாம, பசியே எடுக்காம, நிறைய பேர் தூக்கம் இருக்காது. சில பேர் அப்படியே பேசுறது கூட குறைச்சிருவாங்க. திடீர்னு நம்ம ஏதாவது பேச போனா கூட இரிட்டபிள் ஆவாங்க. நிறைய மதர்ஸ் நாங்க பார்த்திருக்கோம் சூசைடல் அட்டிட்யூட். நிறைய நான் நான் பார்த்த 2, 3 டாக்டர்ஸ். ஒரு டாக்டர் வந்து ஆக்சுவலா ஓடுற கார்ல இருந்து ஒரு பேபியோட விழுந்திருக்காங்க. தென் ஷி வென்ட் டு சைக்காட்ரிஸ்ட். அதுக்கப்புறமா கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வந்தாங்க. திரும்பவும் வந்து ஷி வாண்ட் டு ஹங், அதாவது ஃபேன்ல திருப்பி சூசைட் அட்டெம்ப்ட். இதுல ஷி இஸ் a வெரி குட் டாக்டர். பிஜி முடிச்சு ஒரு ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. பட் ஆனா போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் இவங்க தான் படிச்சு படிக்காத அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனி மதர் கேன், டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும் போது எனி மதர் கேன் அண்டர்கோ. ஸோ அந்த டைம்ல ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அப்ப வந்து அவங்க ஃபேமிலி நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டனால ஷி ஷி கேம் அவுட் ஆஃப் இட். நல்ல சைக்காட்ரிஸ்டையும் போய் சைக்காலஜி இன்டர்வென்ஷனும் இது பண்ணி நவ் ஷி இஸ் ஃபைன் வித் 2 பேபிஸ். அதே மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். ஒரு மதர் வந்து ஆக்சுவலா ஷி இஸ் ஆல்ரெடி ஆன் ஆன்டிசைக்காட்டிக் மெடிகேஷன். ரொம்ப மாத்திரைகள் ஏற்கனவே ப்ரீ மேரிட்டலா போட்டுட்டு இருந்த மதரு பிரெக்னன்ட் ஆன உடனே டாக்டர்கிட்ட போய் ஷி வென்ட் அவுட் சைட். இங்க இருந்து திருநெல்வேலியில இருந்து சென்னை போயிட்டாங்க. சென்னையில போய் டாக்டர்ஸ் மேரேஜ் அப்ப சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அப்ரப்டா ஷி ஸ்டாப்டு மெடிகேஷன். ஷீ கன்சீவ்டு. 1 மாசத்திலே கன்சீவ் ஆயிட்டாங்க. கன்சீவ் ஆன பிறகையும் டாக்டர்ட்டையும் அந்த ஹிஸ்டரி மறைச்சிட்டாங்க. 7 மாசம் வரைக்கும் அங்கேயே பார்த்துட்டு 8வது மாசம் இங்க வரும்போது திடீர்னு டீ போட்டுட்டு இருக்கும் போது ஷீ ஹெர்செல்ஃப் பர்ன்ட் ஹெர்செல்ஃப். ரொம்ப வயிறெல்லாம் ஃபுல்லா பர்ன்ஸ் ஆகி எங்க சார் கிட்ட வந்தாங்க. ஹீஸ் அ பிளாஸ்டிக் சர்ஜன். அப்ப 8வது மாசம் வயிறு ஃபுல்லா பர்ன்ஸ் ஆயிருக்கு. ஸோ எவ்ரி டைம் பர்ன்ஸ் நாங்க ட்ரெஸ்ஸிங் போடும் போது கூட ஒவ்வொரு தரமும் அனஸ்தீஷியா கொடுத்துதான் அவங்களுக்கு பர்ன்ஸ் ட்ரெஸ்ஸிங்கே போடுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த பேஷண்ட்டை நம்ம இன்டர்வீன் பண்ணி இது இது வந்து ஃபேமிலியோட அட்டர் இர்ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தான் நான் சொல்வேன். ஸோ ஒன்னா இவங்க சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கணும், இல்ல அந்த டேப்லெட்ஸை கண்டினியூ பண்ண அந்த ஒஜிஷியன்ட்டையாவது சொல்லியிருக்கலாம். அப்படின்னா அந்த மதர் வந்து இந்த அளவுக்கு சூசைடல் டெண்டன்சி வரைக்கும் போயிருக்க மாட்டாங்க. இன்னும் சில பேஷண்ட்டை பார்த்திருக்கேன். ஒரு ஒரு பேஷண்ட் இங்க இருந்து டெலிவரி ஆகி ஷி வென்ட் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஃபாரின் போயிட்டாங்க, சவுதிக்கு. செகண்ட் பேபி, ஃபர்ஸ்ட் பேபி இங்க டெலிவர் ஆகி இங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு போனாங்க. பட் செகண்ட் பேபி இங்க வந்து ஷி டெலிவர் ஆகி 3 மந்த்ஸ் அபுதாபியா இங்கே போயிட்டாங்க. போன பிறகு இந்த சைக்காலஜிக்கு போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் யூஸ்வலா வித்தின் 24 hours to 6 weeks 6 months வரைக்கும் வரலாம். இந்த டிப்ரெஷனும் அப்படிதான். எப்படினாலும் சில பேருக்கு 2 வாரம் 3 வாரம் திடீர்னு அந்த 1 இயர்ல எந்த டைம்லனாலும் வரலாம். ஸோ திடீர்னு அவங்களோட டிமாண்ட் ஒரு 2 மந்த்ஸ் இங்க இருந்தாங்க. 3rd மந்த் அங்க போன பிறகு ஷி ஹேட் எப்படின்னா இங்க இங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது. அங்க போன பிறகு அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் பேபியும் 3 years ஓல்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் பேபியும் டேக் கேர் பண்ணி இதையும் பண்ணா அந்த பேபியை பார்க்கும் போதே இவங்களுக்கு கோவமா வந்தது. நீங்க பேபி எடுத்து ஃபீட் பண்ணு நம்ம ஹஸ்பண்ட் சொன்னாவே அவங்களுக்கு அவ்வளவு எரிச்சல் வரும், அவ்வளவு கோவம் வரும். ஹி ஸ்டாப்டு ஃபீடிங். பேபிக்கு ஃபீடிங் பண்றது நிப்பாட்டினாங்க. ஒரு நாள் வந்து ஒரு பாத்டப்ல போட்டு அந்த பேபியை வந்து கொல்ல போற நேரத்துல நல்ல வேலை ஹஸ்பண்ட் வாஸ் தேர். தென் இமீடியட்லி ஹி ஃப்ளூ பேக். இங்க வந்து திரும்பி விட்டு தென் ஷி ரெக்கவர்ட். நவ் ஷி ஹாஸ் போத் சில்ட்ரன் ஆர் அலைவ். அந்த பேபி இப்ப வந்து 4 years ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு சைக்காலஜி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சூசைடல் அட்டெம்ப்டும் ஜாஸ்தியா இருக்கும், பேபியை கொல்ற அந்த ஹோமிசைடல் அட்டெம்ப்டும் அதிகமா இருக்கும். அது எதனா அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. நிறைய ஹார்மோன் இம்பேலன்சஸ், அந்த டிப்ரெஷன் அப்படியே அக்யூமுலேட் ஆகி 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 அவங்கள அந்த அளவுக்கு கொண்டு போயிடுது. அதே மாதிரி பேபியை நம்ம பார்க்கலையோன்ற ஒரு எக்ஸசிவ் கில்ட்டும் வரலாம். ஒரு டிப்ரெஸ்டு மூட்லயே இருப்பாங்க, ரொம்ப கிரானிக் ஃபீட். அவங்களால படுத்தே இருப்பாங்க, அவங்களால எந்திரிச்சு ஒரு வேலை கூட பண்ண முடியாது, பேபியை ஃபீட் பண்றதுக்கு முடியாது, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேஷண்ட்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல இருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்களை எப்படி டயக்னோஸ் பண்ணலாம்னா, ஒன்னு ஹிஸ்டரி கலெக்ஷன், இன்னொன்னு எடின்பர்க் போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் ஸ்கேல்னு ஒன்று இருக்கு. நீங்க எல்லாம் சைக்காலஜிஸ்ட், ஸோ அதனால இதை வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு போஸ்ட்நேட்டல் மதர் தான்
உடனேவே ஒரு செல்ஃப் கொஸ்டின் போட்டுக்கலாம். நான் இப்ப நார்மலா இருக்கேனா, இல்ல நான் ஹாப்பியா ஃபீல் ஆகலையா, நான் சேடா ஃபீல் ஆயிருக்கேனா, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு 4 ஆன்சர் இருக்கு. ஸோ 0 to 3 கிரேட்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கீழே. ஸோ மேக்ஸிமம் ஸ்கோர் 30. அதுல வந்து 13க்கு மேல போறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ல இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு சைக்காலஜிஸ்டோட சப்போர்ட், ஈவன் மோர் தென் 10 போனாங்கன்னாவே சைக்காலஜிஸ்டோட சப்போர்ட் நீடட்னு அர்த்தம். மோர் தென் 30னா கண்டிப்பா ஒரு சைக்காட்ரிஸ்டோட இன்டர்வென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுக்கு வேற ஏதாவது நான் சொன்ன மாதிரி வேற ஏதாவது மெடிக்கல் ஹிஸ்டரி இருக்கா, வேற ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்களா, அதையும் பார்த்துக்கணும். நம்ம வேற பிசிக்கல் எக்ஸாமினேஷன், வேற டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஏர்லியா டிடெக்ட் பண்ணணும். ரொம்ப ஒரு லெஸ் சிவியர் கேசஸ்னா ஒரு மைல்டு சைக்காட்ரிஸ்ட காமிச்சு, டிப்ரெஷன் போனாங்கன்னா ஒரு மைல்டு ஆன்டி டிப்ரெஷன்ஸ் போடலாம். நல்ல ப்ராப்பர் கவுன்சிலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பௌஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூப்பிட்டு புரிய வைக்கணும். நான் இந்த ஃபாரின் பேஷண்ட் தான் பேஷண்ட்க்கு கவுன்சிலிங் கொடுத்ததை விட நீங்க அந்த ஃபேமிலிக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப சிவியர் கேசஸ் இந்த மாதிரி சூசைடல் இல்ல பேபியா ரொம்ப ஹியூமிலியேட் பண்ற அளவுக்கு போறாங்க அப்படின்னா அட்மிஷன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கக்கூடிய சேஃபர் ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ சைக்காட்ரிஸ்டும் பொசிஷியன்ஸும் சேர்ந்து அதை வந்து இது பண்ணலாம். இதுக்கும் அப்படிதான் நான் சொல்றேன். 5-5-5 போஸ்ட்மார்ட்டம் ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 days இன் பெட் கண்டிப்பா அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ரெக்கவரி, அப்பதான் ஒரு மெட்டர்னல் பாண்டிங் இருக்கும். ஒரு நல்ல ரெஸ்ட் இருந்தாதான் அவங்க வந்து நடுவுல ரெக்கவர் ஆகிறதுக்கு ஓகேவா இருக்கும். அதே மாதிரி 5 days ஆன் பெட், ஒரு ஜென்டில் மூமெண்ட்ஸ், அவங்களோட செல்ஃப் கேர் பார்த்துக்கலாம், பேபியை கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓல்டர் சில்ட்ரன் டேக் கேர் பண்ணிக்கலாம். பட் 5 days நியர் பெட் கொஞ்சம் மூமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்டில் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் பேபியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த செகண்ட் தேர்ட் சில்ட்ரன் இருக்கவங்க தே ஆர் அண்டர் மோர் ஸ்ட்ரெஸ். கண்டிப்பா அவங்க ஸ்பௌஸும் ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் சில கேஸ் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்க்கு போயிருவாங்க. இது ரொம்ப சீரியஸ் மென்டல் கண்டிஷன். கண்டிப்பா இமீடியட்டா இன்டர்வெயின் பண்ணணும். ரொம்ப ரேரஸ்ட் தான். ஒரு 0.1 இருந்து 0.2 வரைக்கும் தான் எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 100 பேர்ல ஒருத்தருக்கு அந்த மாதிரி வரலாம், லட்சத்துல ஒருத்தருக்கு. இதுவுமே திடீர்னு ஒரு 4 நாளுக்கு அப்புறம் திடீர்னு ரிலேட்டிவா வரலாம். ஒரு பிரெக்னன்சில இந்த மாதிரி ஒரு போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸோ டிப்ரெஷனோ இருந்ததுன்னா அடுத்த பிரெக்னன்சில 20 இருந்து 25% கண்டிப்பா ஒரு சப்சிக்வெண்ட் பிரெக்னன்சில ரெக்கர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரியும் சில பேஷண்ட், ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட் ஆன் பிரெக்னன்சி வந்து பாத்தீங்கன்னா ஆன் மெடிகேஷன் தான், எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா தான் போயிட்டு இருந்தது. பட் பிரெக்னன்சி டெலிவரி அப்ப பெயின் அப்ப பேஷண்ட் ட்ரெஸ்ஸை உருவிட்டு ஐவி லைனை எடுத்து போட்டுட்டு வேகமா வெளியே போன இதெல்லாம் பார்த்திருக்கோம் நாங்க. ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து எவ்வளவுதான் இருந்தாலுமே பட் பிரெக்னன்சியும் டெலிவரியும் பாத்தீங்கன்னா ஆடட் ஸ்ட்ரெஸ் தான். அது ஒரு ஏற்கனவே இருக்கிற சைக்காட்ரி பேஷண்ட்ஸ். ஸோ அந்த பேஷண்ட்ஸ்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா சோஷியல் எமோஷனல் சப்போர்ட் இல்லாததுனாலதான் மதரே வந்து அந்த நான் ரொம்ப குண்டாயிட்டேன், தன்னோட தன்னோட சுய இது வந்து குறைஞ்சிருச்சோ, நம்மளோட அழகு குறைஞ்சிருச்சோ, நம்மளோட நார்மல் கான்பிடன்ஸே லூஸ் ஆன மாதிரி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி மதராய் ஆகுறதுக்கு நம்ம தகுதி இல்லையோன்னு நினைச்சிருவாங்க. தானே ஐசோலேட் பண்ணிக்குவாங்க. நிறைய பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் கோவிட்ல நிறைய போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அண்ட் டிப்ரெஷன் ரொம்ப ஃபேஸ் பண்ணோம். ஏன்னா அவங்களால ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறது, ஏன்னா ஈவன் பிரெக்னன்சி செக்அப்ஸ் எல்லாமே இட் பிகேம் டிஃபிகல்ட். ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு அன்சர்டனிட்டி இருந்தது. டெலிவரி ஆன பிறகும் நிறைய பேர் இது சேலரி கம்மியா இருந்தது. ஸோ ஃபினான்ஷியல் பேர்டன்ஸும் நிறைய இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜர் லைஃப் சேஞ்சஸ் வரும்போது இந்த போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸோட இன்சிடென்ஸ் அதிகமாகலாம். ஸோ இவங்களுக்கு என்ன இருக்கலாம்னா திடீர்னு வேற வேற தாட்ஸ், சூசைடல் தாட்ஸ், டெலியூஷன்ஸ் வரலாம், ஹாலுசினேஷன், தனக்கே ஒன்னும் நடக்காம ஒரு அன்ரியலிஸ்டிக் சுச்சுவேஷன்ல திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்கற மாதிரி இருக்கும். எனக்கு யாரோ என் பேபியை கொல்ல வராங்க, என் பேபியை பாக்குறாங்க, நான் படுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு பேபி யாரோ எடுத்துட்டு போய் ஹார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்லாம் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு இல்லாஜிக்கலா இருக்கும் தாட்ஸ். அவங்களுக்கு சுத்தமா தூக்கம் இருக்கலாம், நம்ம எவ்வளவுதான் கொடுத்தாலும் சாப்பிடாம இருக்கலாம், ஒரு அஜிடேஷன் ஒரு ஆங்ஸைட்டிலே இருக்கலாம், எல்லாமே ஒரு ஹை இன்டென்ஸ் லெவல்ல இருக்கலாம். இவங்களோட இதுலதான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனோட சைக்கோசிஸ்ல தான் வந்து சூசைடல் ஹோமிசைடல் தாட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் யாருக்கு ரொம்ப காமன்னா எல்லா நார்மல் மதர்ஸ்க்கும் யூஸ்வலா இருக்காது. ஏற்கனவே ஒரு பர்சனல் ஹிஸ்டரி, ஒரு சைக்காட்ரிக் பேஷண்டா இருந்தாங்கன்னா, இல்ல ஒரு பைபாலர் டிசார்டரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்
வர்றதுக்கான ரிஸ்க் வந்து அதிகம். பட் அவங்களையும் ப்ராப்பரா நம்ம ஒரு ஒஜிஷியனோ ஒரு சைக்காட்ரிஸ்டும் ப்ராப்பர் கன்சல்டேஷன்ல பிரெக்னன்சில மாறும் போதும் சில ட்ரக்ஸ் ஏற்கனவே சைக்காட்ரிக் ட்ரக்ஸ்ல இருக்கவங்க டெஃபினட்டா ஒரு பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா கண்டிப்பா நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர்ஸ்ட்ட. ஸோ பிரெக்னன்சிக்கு சேஃபான ட்ரக்ஸா மாத்துவோம். அதே மாதிரி பிரெக்னன்சில ஒவ்வொரு மந்த்தும் ரீசெண்டா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஒரு 5 இயர்ஸ் இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட் டெலிவர் பண்ணோம். ஸோ எவ்ரி மந்த் அவங்க சைக்காட்ரிஸ்டையும் அவங்க செக்அப் போவாங்க, நம்மகிட்டயும் வருவாங்க. ஸோ வி ஆல்சோ டிஸ்கஸ். அதே மாதிரி பிரெக்னன்சில ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தா அதை ஹேண்டில் பண்றதுக்கு சைக்காட்ரிஸ்டையும் சொல்லி வச்சிருப்போம். ஸோ ஈவன் டியூரிங் டெலிவரி தே யூஸ் டு கம். அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டரும் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆனா ஆக்சுவலா அந்த பேஷண்ட்டுக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமுமே வரவே இல்லை. ஷி வெண்ட் ஆன் ரொம்ப ப்ராப்பரா. அவங்க அம்மாவும் அப்பாவும் அவ்வளவு அழகா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. எவ்ரி மெடிசன் கரெக்டா அவங்களே ப்ராப்பரா கொடுத்தாங்க. பேபி நல்ல பேபி 3 kg பாய் பேபி ரொம்ப அழகா டெலிவர் ஆச்சு. போஸ்ட்மார்ட்டம் பீரியடும் எனக்கு எந்த பேஷண்ட்டை விடவும் இவங்களுக்கு லாக்டேஷன்ல கூட எந்த ப்ராப்ளமும் வரவே இல்லை. ஸோ ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பா போத் மதர் அண்ட் பேபி வில் பி சேஃப். ஸோ ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா சைக்காட்டிக் சிம்டம்ஸ் இதுதான் அப்நார்மல் அப்படின்றது நம்ம ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணோம். அதை யார் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? நம்ம ஆக்சுவலா நம்ம பேஷண்ட்டை நாம பார்க்க போற டைம் ஒரு 10 minutes 15 minutes. பட் ஃபேமிலி தான் இவங்களோட பிஹேவியர்ல ஏதாவது மாற்றம் இருக்கு, இவங்களோட இதுல ஏதோ நார்மலா இல்ல அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி வந்து சொல்லணும். உடனடியா அதை கண்டிப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு அண்டர்கோ பண்ணணும். இது நார்மல் தான் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஒரு இன்டென்ஸா நம்ம ஒரு நார்மல் சிம்டமே கொஞ்சம் அதிகமா இருக்கு, இவங்க ஒரு டிப்ரெஷன்ல இருக்காங்க அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் தேவைப்பட்டதுன்னா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், போத் ஃபார் த மதர் அண்ட் ஃபார் த நியூ பார்ன். அதனால பேஷண்ட்டுக்கு மட்டும் எஜுகேட் பண்ண முடியும். ஏன்னா நிறைய அஜிடேஷன் இருக்க பேஷண்ட் நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. ஸோ அப்ப அந்த சமயத்துல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு கவுன்சில் பண்ணோம்னா டெஃபினட்டா அவங்க அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணாங்கன்னா மதர் வந்து ஒரு பெரிய சக்தி. ஆக்சுவலா கடவுள் படைப்புலயே ரொம்ப அழகான படைப்பு தாய்மை. பெண்மையில தாய்மை வந்து ரொம்ப அழகான பருவம். சோ அந்த பருவத்தை நம்ம எல்லா சொசைட்டல் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு பெரிய சக்தியா வருவாங்க. அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப அழகா உருவாக்குவாங்க. ஸோ ப்ரிவென்ஷன் எப்படின்னா, ஒண்ணு பைபோலார் டிசார்டர்ஸ் இல்ல ஒரு போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் ஏர்லியா இருந்தாங்கன்னா அவங்களை ப்ராப்பரா ப்ரீநேட்டல் கேர்ல பிரெக்னன்சில இருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல ஃபாலோ பண்ணோம்னா சைக்கோசிஸ் அளவுக்கு போக மாட்டாங்க. சார் ரொம்ப அழகா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது நான் இந்த கேப்ஷன் எடுத்தே போட்டேன். மதர்ஹுட் வாஸ் நெவர் மென்ட் டு பி டன் அலோன். இட் யூஸ் டு பி a village, generations helping each other raise children, sharing the load so no one burned out. Now it's one exhausted woman doing it all. நான் இப்ப 20 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். நான் ஒரு 10 வருஷத்துக்கு பாக்குறதுக்கு முன்னாடியும் இந்த 10 வருஷமா பாக்குறதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குடும்ப கட்டமைப்பு நல்லா இருந்தது. ஒரு ஃபேமிலி நல்ல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாங்க. ஸோ ஒரு நம்மளால டேக் கேர் பண்ண முடியலன்னா அம்மா பாட்டி எல்லாமே ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து நிறைய லவ் மேரேஜஸ், நிறைய பேர் ஈவன் அரேஞ்ச்டு மேரேஜஸ்லயே தே வாண்ட் ஃப்ரீடம் அப்படின்னு நினைக்காங்க. அந்த ஃப்ரீடம்னால அவங்க அண்டர்கோ பண்ண வேண்டிய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு தெரியல. ஸோ ஐ எம் ஃபேஸிங் மெனி பேஷண்ட்ஸ். ரொம்ப பேஷண்ட்ஸா பாக்குறோம். ஏன்னா தே ஃபீல் எக்ஸாஸ்டட். ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகணும். ஸோ பெட்டர்னிட்டி லீவும் 1 வாரம் கொடுப்பாங்க மேக்ஸிமம். அந்த 1 வாரம் எவ்வளவு சப்போர்ட் கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கப்புறம் அந்த மதர் ஹஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹர் அலோன் அப்படின்னும் போது ஸோ ஷீ ஃபீல்ஸ் எக்ஸாஸ்டட். அதனாலதான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அண்ட் சைக்கோசிஸோட இன்சிடென்ட்ஸை விட இப்போ ஒரு 10 வருஷமா பாக்குற இன்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ பேரண்டிங்கே இம்பேர்டு பேரண்டிங், நம்ம அதுக்கு தகுதி இல்லையோ நம்மளால முடியலையோ அப்படின்னு நினைக்கும் போதே அவங்க ஒரு போஸ்ட்மேட்டல் டிப்ரெஷன் போட்டுடுறாங்க. ஒரு இன்எஃபெக்டிவ் கோப்பிங் பார்ட்னர் சைட்ல இருந்து ஒரு நல்ல சப்போர்ட் இல்லைனாலுமே கஷ்டமாயிடுது. ஸோ இதை வந்து நம்ம சைக்காலஜிஸ்டா அவங்க கிட்ட ஒரு லீடிங் பேஷன்ஸ் போட்டு அந்த போஸ்ட்மேட்டல் எடின்பர் ஸ்கேல் கண்டிப்பா போய் படிங்க, கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்தோம்னாவே நிறைய போஸ்ட்மேட்டல் மதர்ஸ்க்கு நீங்களே கேட்டு கூட எவ்வளவு பேருக்கு அந்த இன்சூரன்ஸ் இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டு கன்க்ளூட், டு என்ஷூர் குட் ஹெல்த், eat lightly, breathe deeply, live moderately, cultivate cheerfulness and maintain an interest in life. ஸோ அது ஒரு சைக்காலஜிஸ்டா நீங்க ஒரு 30 பேர் ஒரு வேர் விதை ஆரம்பிச்சிருக்காரு சார், அது வேர் விருச்சமா ஆகணும். நீங்க போய் ஒரு 100 பேருக்கு இதை சொல்லணும். கண்டிப்பா எல்லா போஸ்ட்நேட்டல் மதர்ஸும் பிரெக்னன்ட் மதர்ஸ் இன்ஃபேக்ட் ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னியா கொண்டு போகணும். அதுதான் இதோட முக்கியமான நோக்கமே.
ஸோ எங்களோட நெல்லை கிரசன்ட் யூடியூப் சேனல்ல பிரெக்னன்சியோட எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே தனித்தனி வெபினாரா இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் டெடிகேட்டட் டு ஆல் மை பியூட்டிஃபுல் மதர்ஸ் ஹூ ட்ரஸ்டட் மீ. ஸோ நான் இன்னொரு என்னோட முதல் குழந்தை கவிதை புக்ல இருந்து என்னோட கவிதையோட இதோட முடிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம். நேரான வாழ்க்கை, தீராத நோயென்று எதுவும் இல்லை, தெளியாத மனம் என்பது நிச்சயம் இல்லை, மருந்துகள் கைவிடலாம், மனோசக்தி உங்களை கைவிடாது, புதுப்பாதை புது பயணம் புறப்படுங்கள், பூத்துவிடும் புதுவாழ்வு அது நலவாழ்வு, அறிவின் ஆதிக்கத்தில் மனமிருப்பின் அவன் மனிதன், உணர்ச்சிகளின் ஆதிக்கத்தில் மனமிருப்பின் அவன் மனநோயாளி, புண்பட்ட மனதை பண்படுத்தும் போது மனம் சீராகிறது, வாழ்வும் நேராகிறது, ஆன்மா புனிதமாகிறது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார், அஸ்கர் சார். ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். சொசைட்டியை வந்து ரொம்ப ஒரு அழகான பியூட்டிஃபுல் லிவிங் வேர்ல்டா மாத்துறதுக்காக நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் கடவுள் கண்டிப்பா துணை நிற்பார். இதுல ஒரு பங்கா என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. மிக்க நன்றியும். மிக சிறப்பான ஒரு உரை. உண்மையிலே ஒரு மகப்பேறு மருத்துவர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு உளவியல் மருத்துவருக்கான அனைத்து அம்சங்களோடும் இந்த வகுப்பை சிறப்பாக நடத்தினீங்க. இப்ப ஏற்கனவே நம்முடைய சைக்காலஜி சப்ஜெக்ட்ல இருந்து நாம இந்த கிளாஸ் 1 or 2 கிளாஸஸ்க்கு மேல இந்த சப்ஜெக்ட் நடத்தி இருக்கிறோம். ஸோ நம்முடைய ஃபர்ஸ்ட்ல சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கக்கூடியவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் யாருமே கல்லூரி மாணவிகள் இல்லை, எல்லாருமே ஃபேமிலி உமன்ஸ், ஒர்க்கிங் உமன்ஸ், பெரியவங்க தான் இருக்கீங்க. முதல்ல உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் பண்ணதுக்கு பிறகு எங்களுடைய மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எதுனாலும் கேட்கலாம். ஃபர்ஸ்ட்ல சைக்காலஜி கிளாஸ்ல இருக்கிறவங்க எந்த டவுட்டானு கேளுங்க. வெல்பீயிங் மேம். வெரி குட். ஹலோ மேம். மேம் சொல்லுங்க, கேளுங்க. ஐம் அசினா மேம். மேம் எனக்கு ஒரு டவுட். இப்போ அந்த சார் வந்து இபிடிஎஸ் எங்களுக்கு நடத்திட்டாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, நெட்ல படிக்கணும், அது நடத்திட்டாங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாங்க, இப்போ தனித்தனியா இருக்காங்கங்கிறத விட, இன்னைக்கு 3 குழந்தை, அதாவது 2 குழந்தைக்கு மேல பெத்துக்கவே கூடாதுங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது டாக்டர்ஸ்க்குன்னு தனியா சொல்லியிருக்காங்களா மேம்? இல்ல ஆக்சுவலா என்னன்னா, இல்ல 2 குழந்தைங்க மேல பெத்துக்க கூடாதுன்னுலாம் இல்ல. பட் எல்லா ஈவன் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறமே கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் கான்ட்ரசெப்ஷன் டெஃபினட்டா வலியுறுத்தி இருக்காங்க. ஏன்னா மஸ்ட் அது பிரெக்னன்சில. ஏன்னா நிறைய மெட்டர்னல் மார்டாலிட்டி ஆக்சுவலா நம்ம இதுல பாத்தீங்கன்னா, ஒரு டெவலப்மெண்ட் கண்ட்ரின்னு பார்க்கும்போது தமிழ்நாடோட ஒவ்வொரு நாட்டோட இண்டிகேட்டர் ஆக்சுவலா டெவலப்மெண்ட் இண்டைசஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது குழந்தை பேர்னால இருக்கக்கூடிய மரணங்களை தவிர்க்கிறது, இன்னொன்னு இன்ஃபேன்ட் மார்டாலிட்டியை குறைக்கிறது. ஸோ இது 2 வச்சுதான் ஒரு நாட்டோட வளர்ச்சியை பார்ப்பாங்க. ஸோ அதுலயுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இப்ப நம்ம 2030 இலக்கு இப்பயே ரீச் பண்ணிட்டோம். ஸோ பிரெக்னென்ட் விமன் டெத்தே ஆகக்கூடாதுன்றது தான் இவங்களோட மெயின் இது. நிறைய பிரெக்னன்சி அன்வான்ட் பிரெக்னன்சில தான் டெத் ரேட் அதிகமா இருக்கு ஒண்ணு. ஸோ அதனால போஸ்ட்மார்ட்டம் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறம் கண்டிப்பா ஐயூசிடி போடுறாங்க. ஸோ ஈவன் சிசேரியனாலும் சரி நார்மல்னாலும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மஸ்ட் போட்டுறாங்க. நாங்க வந்து பேஷண்ட்டுக்கு கவுன்சில் பண்ணி அவங்க கேட்டுட்டு தான் போடுறோம். செகண்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறமும் வந்து போஸ்ட்மார்ட்டம் கான்ட்ரசெப்ஷனை ரொம்ப வலியுறுத்துறாங்க. பட் ப்ரொவைடர் 2 சிசேரியனா இருந்தா ஈவன் ஐ வுட் அட்வைஸ், அதாவது ஒரு சிசேரியன் போதே என்னன்னா ஒரு துணியை கிழிக்கிற மாதிரிதான். ஃபர்ஸ்ட் துணியை கிழிக்கும் போது அதோட ஸ்ட்ரென்த் நார்மல் துணி மாதிரி இருக்காது. செகண்ட் சிசேரியன் அப்பயுமே அது ரொம்ப வீக்கா தான் இருக்கும். அப்ப இப்ப இருக்கிற மதர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம். ஸோ தேர்ட் சிசேரியன் போது இட் வில் பி மோர் டெட்ரிமெண்டல். அதாவது மதருக்கு வந்து கண்டிப்பா அது ஒரு ஹை ரிஸ்க் தான். ஒண்ணு நஞ்சு பை அதுல அட்டாச் ஆகி பிளசண்டா போய் பிளசண்டா அக்ரீட்டா நிறைய மெட்டர்னல் டெத் அதனால பாக்குறோம். ஸோ அதனால செகண்ட் சிசேரியனுக்கு அப்புறம் டெஃபினட்டா வலியுறுத்துறாங்க கவர்மெண்ட். எங்களையுமே நீங்க ஏன் அந்த கான்ட்ரசெப்ஷனை வலியுறுத்தலன்றதும் கேக்குறாங்க. ஓகே மேம். ஏன்னா சமீபத்துல இப்போ 3வது குழந்தை எதேச்சியா உண்டாயிட்டாங்க என்னோட ஃப்ரெண்டு. அப்ப போகும்போது டாக்டர்ஸ்ல இருந்து அவங்க யாருமே சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆனா ஒரே டாக்டர்கிட்ட தான் காமிச்சிருக்காங்க.
நான் உனக்கு வந்து 2மே சிசேரியன் தான். உன்னோட யூட்ரஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நான் எல்லாமே பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லி, சரி ஓகே நம்ம டாக்டரும் நமக்கு வந்து நல்லா ஹோப் குடுத்துருக்காங்க. நம்ம இந்த குழந்தைய பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அப்ப அவங்களுடைய பிஹேவியர் வந்து வேற மாரி இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. கண்டிப்பா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். நீங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சிசேரியன் பண்ணிட்டு செகண்ட் சிசேரியன்ல யாராவது உங்க வயித்துக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்து கன்சீவே ஆக மாட்டீங்க. ஏன்னா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் விச் வி அண்டர்கோ ஒவ்வொரு நாளும் ஒரு ஹார்ட் அட்டாக் தான் நாங்க இது மதில் மேல் பூனை அப்படியே கண்ணாடியில நடந்து போற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் உள்ள போய் நீங்க பார்க்கும்போது நிறைய பேஷண்ட் அப்படியே கர்ப்பப்பை சிசேரியன்ல கர்ப்பப்பை பிரிஞ்சிச்சுன்னா மதரையும் காப்பாற்ற முடியாது, அம்மாவையும் காப்பாற்ற முடியாது. நார்மல் டெலிவரி நானே 5 டெலிவரி 6 டெலிவரி பார்த்திருக்கேன். பட் சிசேரியன் டெஃபினட்டா ஐ வுட் ரெக்கமெண்ட் கண்டிப்பா செகண்டுக்கு அப்புறம் செகண்ட் 2 பேபி ஹெல்த்தியா இருக்குன்னா 2வது சிசேரியனோட ஆபரேஷன் பண்ணிக்கிறது பெஸ்ட்னு நினைக்கிறேன். இல்ல சம் ஃபார்ம் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன். இப்ப நிறைய பேர் ஸ்டெரிலைசேஷன் நம்ம இதுல பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா 3வது பிரெக்னன்சி இன் சிசேரியன் செக்ஷன் டெஃபினட்டா அது வந்து நம்ம ஒரு ஹோமிசைட் நம்மளே ஒரு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி தான். ஓகே அது மேம். டே அப்ப இன் அண்ட் டே அவுட் பாக்குற எங்களுக்கு மட்டும்தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும். ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து இந்த காப்பர் டீ போட்டாலுமே பிரெக்னன்ட் ஆகுறாங்களே அது ஆகலாம் எதனால? ஆகலாம். காப்பர்ட்டியுமே 100 எதுவுமே வந்து 100% சொல்ல முடியாது. காப்பர்ட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா 97 to 98. பட் அமோங் ஆல் கான்ட்ரசெப்ஷன் இப்போ ஒரு குழந்தை தள்ளி போடுறதுக்கு பெஸ்ட் கான்ட்ரசெப்ஷன் மற்றது எல்லாத்தையும் கம்பேர் பண்ண முடியும். உரைகள் யூஸ் பண்ண நிறைய ஃபெயிலியர் ரேட்ஸ் 70 to 75% தான் நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கலாம். மற்ற இதுல இன்ஜெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்ரி 3 months எடுக்கிற மாதிரி இருக்கும். மாத்திரைகள் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா எடுக்கணும். அதனால வாமிட்டிங் வெயிட் கெயின் அந்த மாதிரி சில இது. ஸோ ஒரு லாங் டேர்ம் கான்ட்ரசெப்ஷன் ஒரு 3 years 5 years அப்படின்னா காப்பர்ட்டி வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கலாம். பட் வித் காப்பர்ட்டி ஆல்சோ ஒரு 1 lakhல ஒருத்தர் கன்சீவ் ஆகலாம். காப்பர்ட்டியில டியூப்ல சில சமயம் கன்சீவ் ஆகுறவங்களும் இருக்காங்க. காப்பர்ட்டி எக்ஸ்பல்ஷன் ரேட்டும் இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி எல்லா கான்ட்ரசெப்ஷனும் பார்த்தா காம்பர்ட்டி வந்து நிறைய ஸ்டடீஸ் நிறைய இதுக்கப்புறம் ஒரு கன்சென்சஸ் கவர்மெண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ஐயூசிடி அவங்க போட்டு விடுறாங்க. பட் போஸ்ட்மார்ட்டம் ஐயூசிடியும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் மந்த்தோ செகண்ட் மந்த்தோ அதை செக்அப் பண்ணிக்கணும். ஏன்னா நார்மலா நம்ம ரெகுலரா யூஸ்வலா 6 வாரத்துக்கு அப்புறம் நாங்கெல்லாம் காப்பர்ட்டி போடுவோம். பட் யூஸ்வலா பிரெக்னன்சிக்கு அப்புறம் உடனே போடுற காப்பர்ட்டி வந்து யூஸ்வலா எக்ஸ்பெல் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதனால டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் செகண்ட் மந்த் வந்து செக் பண்ணிக்கணும். ஓகே மேம். பிரெக்னன்ட் டைம்ல வந்து சிங்கிள் அம்பிளிக்கல் இருக்கிறதுனால பேபிக்கோ இல்ல அந்த மதருக்கோ ஏதாவது ப்ராப்ளம் வருமா? சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி அது நிறைய அனாமலி ஸ்கேன் அது மட்டும் தான் ப்ராப்ளம்னா யூஸ்வலா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் அது கூட மற்ற ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா பேபிக்கு அஃபெக்ட் ஆகலாம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. குட் ஈவினிங் மேம். மேம் எனக்கு கொஸ்டின் கேட்கலாமா? கேட்கலாம் சார் கேட்கலாம். மேம் உங்களை சந்திச்சதுல பெரிய நன்றி. அதை விட பெரிய நன்றி எங்க டாக்டர் அஸ்கர் சாருக்கு சொல்லணும். கண்டிப்பா. என்ன ஒண்ணு இல்ல மேடம், என்னோட பொண்ணுக்கு வந்து 9ஆம் மாசத்துல பிளாடருடைய தண்ணி நீர் குறைவா இருந்துச்சு. அது 2% இருந்ததுனால கம்பல்சரி டாக்டர் சிசரின் செஞ்சா ஆகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணோம், நேச்சுரல் டெலிவரிக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க மேம். ஏன்னா அந்த மேடத்தை பொறுத்தவரை எங்களுக்கு அற்புதமானவங்க, நல்ல அருமையான டாக்டர்ஸ். பட் அவங்க ரிக்வஸ்ட் பண்ணது கம்பல்சரி நீங்க இந்த டெலிவரி நீங்க இது பண்ணலைங்க போது பெரிய கஷ்டத்துல உருவாகும், ஆனால் நீங்க கம்பல்சரி நீங்க சிசரன் ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. சரி சிசரன் ஏத்துக்கிட்டோம். குழந்தை பிறந்த போது 1.5 கிலோ என்னமோ இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் பெரிய சிசரின் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது கம்பல்சரி அந்த சிசரின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? ஆமா சார். தண்ணி அளவு வந்து 8க்கு கீழே இருந்தாவே டெலிவரி வந்து ரொம்ப ரிஸ்கா தான் இருக்கும். ஏன்னா பேபி சுத்தி தண்ணி தான் வந்து ஒரு குஷனிங் எஃபெக்ட் மாதிரி. அது ஒரு ஸ்விம்மிங் பூல்ல பேபி ஓடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். லைக்கர் 2ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி, டெஃபினட்டா கம்மி. ஸோ அதுல நார்மல் டெலிவரி ஒரு குஷிங் எஃபெக்டே இருக்காது. பேபி கீழே வர்றதுக்கே கஷ்டமா இருக்கும். ஒரு கன்ட்ராக்ஷன் வந்த உடனே கர்ப்பப்பை வந்து பேபியை போய் அழுத்த ஆரம்பிச்சிச்சுன்னா பேபியை நம்ம காப்பாற்ற முடியாது. பேபியோட ஃப்ளூயிட் இதுவும் கம்மியா இருக்கும். நீங்க 1.3ன்னும் போது ப்ரீட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட்டுமே கம்மி. ஸோ சிசேரியன் தான் டெஃபினட்டா இண்டிகேஷன். கண்டிப்பா செகண்ட் தாட்டே கிடையாது. கண்டிப்பா சிசேரியன் பண்ணி தான் இருக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே, வேற யாருக்கும் ஏதேனும் கேள்விகள் இருக்கா? ஹலோ மேம். வெல்பிங் மேம். குட் ஈவினிங். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கு. நோ ப்ராப்ளம். எனக்கு என்ன அந்த ஃபேமிலி பிளானிங் பண்றோம்ல மேம், அதான் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருமா லேடிஸ்க்கு? ரீட் சொல்லுங்க. ஆக்சுவலா இப்ப காப்பர்ட்டி சொன்ன மாதிரி தான் ஃபேமிலி பிளானிங்
போஸ்ட் சிசேரியன் டெஃபினட்டா பண்ணிக்கிறது. ஏன்னா ஒரு சிசேரியன்னப்ப கண்டிப்பா வயிறு ஓபன் பண்ண போறோம். ஸோ அப்படி கூட பண்ணிக்கிறது பெட்டர், பேபி ஹெல்த்தியா இருந்ததுன்னா. ஃபேமிலி பிளானிங்னால யூஸ்வலா ஹெல்த் இஷ்யூஸ் வரவே வராது. அதுலயுமே ஒரு சிலருக்கு 0.1%, 0.1 to 0.2% ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கு அப்புறம் கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஃபேமிலி பிளானிங்னால வெயிட் கெயினோ இதோ அது நம்ம போஸ்ட்மார்ட்டமா நம்ம பண்ணாத எக்ஸசைஸ்னால வெயிட் கெயின் ஆகுறது. ஸோ ஃபேமிலி பிளானிங் பண்றதுனால எந்த இஷ்யூவும் வராது. ஈவன் மென்ஸ்ட்ரல் டிஸ்டர்பன்சஸும் அதனால வராது. ஓகே மேம். இப்போ நம்ம ஃபேமிலி பிளானிங் பண்ணும்போது இந்த டியூபல் லிகேஷன் சொல்றாங்கல்ல, அதாவது பேண்டட் பண்றது பிளஸ் வந்து டைட் அண்ட் கட் டியூப்ஸ் பண்றாங்களா, இதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க மேம். இது வந்து நமக்கு சைடு எஃபெக்ட் வருமா இல்ல செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல யூஸ்வலா நம்ம ஆக்சுவலா அந்த டியூப் என்னன்னா கர்ப்பப்பை சைட்ல 2 கருக்குழாய் இருக்கும். யூஸ்வலா கன்சீவ் ஆகுறது எப்படின்னா சைட்ல இருக்க கருமுட்டையில இருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு கருமுட்டை வெடிச்சு வெளியாகும். அதை வந்து பிக் பண்ணி அந்த டியூப்ல தான் ஆணுடைய விந்தணுக்கள் போனா கரு உண்டாகும். அந்த கரு உண்டான கரு தான் திருப்பி கர்ப்பப்பையில டிராவல்ஸ் ஆகி கன்சீவ் ஆவாங்க. ஸோ நம்ம அந்த டியூபோட 2 பார்ட்டை கட் பண்ணும் போது இந்த ஓவமும் ஸ்பெர்மும் மீட் ஆகாது. ஸோ அதை தான் நம்ம அங்க பண்றோம். சர்ஜிக்கலா 2 மீட் பண்ணாம தடுக்கிறோம். ஸோ அதனால யூஸ்வலா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஓகே, தேங்க்யூ மேம். மேம் இப்போ ஒரு லேடி வந்து எத்தனை குழந்தைங்க வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. as long as healthy, அந்த காலத்து மாதிரி நல்ல நியூட்ரிஷன் ஹெச்பி நல்லா வச்சிருந்தீங்க, நீங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கீங்கன்னா 8, 9, 10 கூட பெற்றுக்கலாம். ஒண்ணுமே இல்லை. we are ready to deliver. ஓகே. பட் ஆனா ப்ரொவைடர் இப்ப இருக்கிற பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஈவன் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில என்டர் ஆகும் போது 8, 9 தான் வச்சிருக்காங்க. நாங்க 5வது 4வது 5வது பிரெக்னன்சில 5, 6 அவ்வளவு இருந்தீங்கன்னா கண்டிப்பா. ஏன்னா ஒரு 3வது பிரெக்னன்சிக்கு அப்புறம் கர்ப்பப்பையோட சுருங்குற தன்மை கம்மியாகும். போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அதிகமா இருக்கும். உலகளாவிய லெவல்ல ஆக்சுவலா மெட்டர்னல் டெத்துக்கு காமன் ரீசன் வந்து பிரெக்னன்சில வர ப்ளீடிங்ல. அது ப்ளீடிங் வந்து நம்ம இவங்களுக்கு தான் கம்மியா இருக்கும் இவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் தான் சொன்ன பிரெக்னன்சி ஒரு அன்டுவர்ட் ஈவென்ட். எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கும் 9 மாசம். திடீர்னு டெலிவரி ஆகி ஒரு பவுட் டேப்ப திறந்து விட்ட மாதிரி ஒரு 2 லிட்டர் பிளட் பேஷண்ட் பிளட்ல நினைஞ்சுதான் வருவோம் நாங்க டெலிவரி ஆகும்போது. ஸோ அப்படி வந்து வரும்போது ஸோ வி டோன்ட் ஹேவ் அங்க அந்த டைம்ல நீங்க வந்து பிளட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், மதரை காப்பாற்றணும் எல்லாம் அப்படின்னும் போது ஒரு 3rd பிரெக்னன்சிக்கு அப்புறம் அந்த இன்வல்யூஷன் யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகுற தன்மை டெஃபினட்டா குறையும். அந்த காலத்துல நியூட்ரிஷன் நல்லா இருந்தது. உண்மையிலுமே அந்த காலத்துல 8, 9 ஹோம் டெலிவரி ஆனாங்கன்னா அவங்களோட நியூட்ரிஷன் நல்லா இருந்தது, அவங்களோட பெல்வஸ் நல்லா இருந்தது, அவங்களோட எக்ஸசைஸ், அவங்களோட வாழ்வியல் முறைகள் எல்லாமே நல்லா இருந்தது. அதனால they are able to bear. இப்ப இருக்க பிள்ளைங்க ஒரு குழந்தை பெக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஸோ அப்படின்னும் போது நான் தான் சொல்றேன், இஃப் யூர் நியூட்ரிஷன். நான் இப்ப திருநெல்வேலி ஃபிளட்ல 5th பேபி டெலிவர் பண்ண ஒரு பேஷண்ட்டுக்கு ஷி ஹேடு பெயின், ஃபிளட்ல மாட்டிக்கிட்டாங்க. ½ அன் ஹவர்ல வர வேண்டியது 5.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தாங்க. எனக்கு பக்கு பக்குன்னு இருந்தது. 5வது டெலிவரி எங்கேயாவது வழியில ஃபிளட்ல டெலிவர் ஆயிடுவாங்களோன்னு. பட் தேங்க் காட் ஷி கேம். எப்படியோ ஒண்ணு வந்து சேர்ந்துட்டாங்க. எனக்கு நான் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறதும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படியோ ஷி டெலிவர்ட். அதனால as long as மதர் நியூட்ரிஷன் நல்லா இருக்கு, பேபி நல்லா இருக்கு, உங்களால அண்டர்கோ பண்ணா we are ready to deliver. பட் சிசேரியன்னா டெஃபினட்டா செகண்ட் சிசேரியனுக்கு மேல ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் ஆப்வியஸ்லி. ஒரு கொஸ்டின். இந்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அதிகம் சிசேரியன் தான் வந்து பண்ற வாய்ப்பு கிடைக்குது. எதனால அப்படி ஆகுது? எது மேடம்? சிசேரியன் அதிகமான வாய்ப்பு லேடிஸ்க்கு வருது மேம் அதுதான் இந்த சொன்னேன். ஜெனரேஷன்ல. ஆக்சுவலா ரொம்ப காமன். 5ல் விளையாதது 50ல் விளையாது. ஒண்ணு நம்ம முன்ன உட்கார மாதிரி பிள்ளைங்களை வந்து நம்ம கீழே உட்கார வைக்கிறது இல்ல, கீழே படுக்க வைக்கிறது இல்ல, சம்மணம் போட்டு உட்காடுறது இல்ல, கீழே உட்கார்ந்து சாப்பிடுறது இல்ல. பெல்விஸ் போனே ஒழுங்கா ஒண்ணு ப்ராப்பர் நியூட்ரிஷனே இல்ல, அடிக்வேட் நியூட்ரிஷன். அந்த காலத்துல கம்பும் கேழ்வரகும் சாப்பிட்டாங்கனாலும் அது அடிக்வேட் நியூட்ரிஷன் கொடுத்தது. இப்ப பிஸ்ஸா பர்கர் சாப்பிடுற பிள்ளைங்க கீரையுமே ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல. பெட் ரெஸ்ட் வேற, பெட் ரெஸ்ட் வேற, பிரெக்னன்சி, இன்னொன்னு இன்ஃபர்டிலிட்டி. மதரை பேம்பர் எவ்வளவுக்கு எவ்வளவு அப்பெல்லாம் வந்து கன்சீவ் ஆனாங்கன்னா விளக்குமாற கட் பண்ணி சின்ன விளக்குமாறா கொடுப்பாங்க. அப்பதான் குனிஞ்சு நிமிந்து பெருக்குவாங்க. அதே மாதிரி எங்க அம்மால தொடச்ச வீட்டே திருப்பி துடைக்க சொல்லுவாங்க. சின்ன துணியை வச்சுதான் துடைக்க சொல்லுவாங்க. மாப் போட்டெல்லாம் துடைக்க சொல்ல மாட்டேன். இந்த பெல்விஸ் நீங்க திடீர்னு வந்துட்டு பிரெக்னன்சில வந்து நார்மலா ஆகும்னா மாயமோ மந்திரமோ கிடையாது. ஏற்கனவே அந்த பெல்விஸ் நல்லா இதா ரெடியா இருந்தா மட்டும்தான் அது வந்து நேச்சுரலா போகிறதுக்கான ப்ராப்ளம் இருக்கு. இன்னொன்னு நிறைய நார்மல் பிரெக்னன்சிஸ் இல்லாம எல்லா பிரெக்னன்சிஸும் இப்ப ரொம்ப ப்ரெஷியஸ் ஆயிடுச்சு. ஸோ கன்சீவ் ஆகுறதே ரொம்ப டிலேடா தான் இருக்காங்க. ஸோ பிரெக்னன்சில ஏதாவது ஒரு பர்த் ஆஸ்பெக்ட்ஸ் அப்போ 8 குழந்தை பெற்றாங்க, ஒரு குழந்தை டெலிவரி அப்ப இறந்துச்சுன்னா தே ஆர் ரெடி டு அக்செப்ட். இப்ப அப்படி கிடையாது.
இப்போ வந்து எவ்ரி பிரெக்னன்சி இஸ் ப்ரெஷியஸ். அந்த பேபி அந்த டெலிவரி அப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம், கார்ட் அரௌண்ட் நெக்கு திடீர்னு டிசென்ட் ஆகும் போது பர்த் அஸ்பெக்சியா போச்சுன்னா நோபடி இஸ் ரெடி டு அக்செப்ட். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் பார்க்குறோம். நிறைய கர்ப்பப்பையில சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், பிரெக்னன்சியில சந்திக்க வேண்டியது. சுகர்ஸ் நான் தான் சொல்றேன்ல, 4 பேஷண்ட்ல பார்த்தோம்னா 3 பேஷண்ட் சுகரோட தான் வராங்க. இப்ப சுகர்னும் போதே பேபி பெருசா இருக்கு, பேபி மண்டை பெருசா இருக்கு, இன்னும் சிசேரியன். ஸோ நாங்க ஒரு ஒரு பேஷண்ட், நான் தான் ஃபர்ஸ்ட் டெலிவரி, நான் ஒரு டெலிவரி வந்து சிசேரியன் பண்றதுக்கு முன்னாடி 1,00,000 தரம் யோசிப்பேன். கண்டிப்பா எவ்வளவு மேக்ஸிமம் ட்ரையல் கொடுப்போம். என்னோட பேஷண்ட்ஸ்லாம் 2 நாள் 3 நாள் பெயின்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க. எவ்வளவு நம்மளால வேணா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு என்னோட டீச்சர் சொல்லி கொடுத்தது. ஏன்னா சிசேரியன் யார் வேணா பண்ணிடலாம், பட் நார்மல் டெலிவரி ஒரு பொசிஷனால மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அப்படின்னும் போது எவ்வளவு மேக்ஸிமம், ஸோ அந்த 3 நாள் நாங்க சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறைய நிறைய நிறைய. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நாங்க போய் பண்றோம். பட் என்னன்னா அந்த ஒவ்வொன்றத்தையும் அந்த மதருமே அந்த பெயினை பேர் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கணும். எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாம இருக்கணும். ஸோ லாஸ்ட் மினிட்ல எதுவும் ப்ராப்ளமா இருந்தாலுமே எல்லா ரிசோர்சஸும் நமக்கு இருக்கணும். இருந்தாதான் நம்ம எல்லா காம்ப்ளிகேஷன்ஸையும் அண்டர்கோ பண்ண முடியும். நான் நிறைய ஃபர்ஸ்ட் சிசேரியன் செகண்ட் நார்மல்லாம் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலுமே பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப வில்லிங்கா இருக்கணும். எல்லா ஏன்னா அந்த டைம்ல எங்களுக்கு பீடியாட்ரிஷியன், அனஸ்தெட்டிஸ்ட் அட் த வெர்ஜ் ஆஃப் த மொமெண்ட் வர்ற மாதிரி இருந்தா ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல்ல கென்றேன். ஓகே மேம், தேங்க்யூ. ரொம்ப ப்ரௌடா இருக்கு உங்கள்கிட்ட பேசினது. நிறைய விஷயம் நான் கேதர் பண்ணிருக்கோம் உங்கள்ட்ட இருந்து. தேங்க்யூ மேடம். மேம், நீங்க சொன்னீங்க லாஸ்டா ஒண்ணு, ஏதாவது நான் வந்து சிசேரியன் பண்ணது நார்மல் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்கல்ல. பட் இந்தியாவில பொறுத்த வரைக்கும் இங்க சிசேரியன் பண்ணா ஃபாரின்ல வந்து நார்மல் பண்றாங்க. இது பெஸ்டா? பண்ணலாம் மேடம். அதுதான் பண்ணலாம். எல்லா ரிசோர்சஸும் இருக்கும் போது ஐவ் நிறைய மதருக்கும் பேபிக்கும் எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்ல. நல்ல ஒரு இன்டர்வல் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்கு. பிரெக்னன்சி சிசேரியன் வந்து பேபினால தான் ப்ராப்ளம் இருக்கு, மதர் அந்த டைம்ல எதுவும் இஷ்யூஸ்னால தான் இருக்கு. இந்த பிரெக்னன்சி எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். ஒரு வலைக்கம் சலாம். 3 கேள்வி ஒரு 3 கேள்வி. கண்டிப்பா. ஒன்று வந்து, ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால சமுதாய சூழலால கருக்கலைப்பு செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு போய் கருக்கலைப்பு பண்ணுறாங்க. அப்போ மத ரீதியான நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க எந்த அளவுக்கு உளவியல் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குறீங்க? அடுத்தது 2வது கேள்வி அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வயசில் வந்து சைக்கிள் நின்று போகுது, அதனால் வந்து அவங்க சைக்கிள் நின்று இருக்கும் அப்படிங்கிற ஒரு அஜாக்கிரதையில் இருந்துடுறாங்க. காலம் கடந்து தெரிய வருது கரு உண்டாயிருக்காங்க அப்படின்னு. அப்போ அவங்க வந்து இப்போ வேறு வழியே இல்லை, அந்த குழந்தைய பெக்கணும் அப்படின்னு. அப்போ அவங்கள வந்து எந்த மாதிரியான கவுன்சிலிங் கொடுக்குறீங்க அவங்களுக்கு? அதாவது பேரம்பேத்தி எடுத்தவங்களுக்கு கூட இது மாதிரி நடந்திருக்கு சமுதாயத்தில். ஸோ அவங்க எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க? 3வது கேள்வி வந்து, நியூரோ சயின்ஸ் அண்ட் சைக்காலஜின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து இந்த ப்ரெக்னன்சி பார்ட்டில் எப்படி தொடர்பு இருக்குது? ரொம்ப அருமையான கேள்வி சார். ரொம்ப நல்ல தெளிவான விவாதம். கண்டிப்பா பேசணும். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஒரு குழந்தையின்மை, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து குழந்தையின்மையோட வராங்க. ஸோ அப்படின்னும் போது கருக்கலைப்பு நான் பண்றதே கிடையாது. ஸோ ஐ எம் அகெயின்ஸ்ட் எம்டிபி. ஸோ அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த போஸ்ட்மார்ட்டம் கான்ட்ராசெப்ஷனை ரொம்ப ரொம்ப வலியுறுத்துறோம். பேஷண்ட் டெலிவர் ஆன பிறகும் நீங்க அந்த குழந்தையை தள்ளி போடுறதுக்கு நிறைய முறைகள், நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ், நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை என்னவா ஒரு 5 நாள் ஆனாலும் சரி, 5 வாரமா இருந்தாலும் சரி, அந்த குழந்தை ஒரு உயிர் தான். நீங்க எப்படி ஒரு 3 வயசு, நான் ஆக்சுவலா அதை பத்தி ஒரு பெரிய ஆர்டிக்கலே எழுதியிருக்கேன், கருக்கலைப்பு பத்தி ஜமாத் உலமா எழுதியிருக்கேன். ஒரு 3 வயசு குழந்தை நல்லா உயிரோட குழந்தையை கொல்ல மாட்டீங்களோ, அதே மாதிரிதான் 3 வாரம் உள்ள குழந்தையும் கொல்றது. எனக்கு அப்படிதான் தோணுது. ஒரு உயிர் கடவுள் நமக்கு கொடுத்தது, அதை வந்து நமக்கு கலைக்கக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. ஸோ ஐ எம் அகெயின்ஸ்ட் எம்டிபி. நான் ஒரு பிலீஃப் ஒரு சயின்டிபிக் பேசிஸ். நான் பார்த்த நிறைய இன்ஃபர்டிலிட்டி கப்பல்ஸ், நான் இப்ப முந்தானத்து கூட யாரோ ஒரு பேஷண்ட் வந்தப்ப யூஸ்வலா என்னோட ஓபி அசிஸ்டன்ஸே அனுப்பிடுவாங்க, ஏன்னா வந்தா பயங்கரமா ராட ஒழுகும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருந்தா கூட யாருக்காவது பெத்து கூட கொடுத்துருங்கன்றோம் அந்த மாதிரி. ஸோ ஸோ அது ஒரு விஷயம். ஐ எம் அகெயின்ஸ்ட் எம்டிபி. ஒன்னு, கான்ட்ராசெப்ஷன் டெஃபினட்டா ஃபாலோ பண்ணுங்க. வந்த பிறகு கலைக்கணும்னு நினைக்காதீங்க, அதை பெற்றுட்டு ஆப்ரேட் பண்ணிக்கோங்க. ஒண்ணு. இன்னொன்னு வந்து 2வது விஷயம், நீங்க சொன்ன மாதிரி
நிறைய போஸ்ட் மெனபாசல் நான் பார்த்த இது வரைக்கும் 56 வயசுல பிரெக்னன்சி பார்த்திருக்கேன். அந்த பொண்ணு பொண்ணுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் டெலிவரி பண்ணியிருக்கோம். அந்த அம்மா இத்தனைக்கும் விடோ. நாங்க எக்ஸ்பெக்டும் பண்ணல. பேஷண்ட் வந்து நான் படிக்கிற காலத்துல இது பேஷண்ட் வயிறு வீக்கம் கால் வீக்கமோட வந்தாங்க. ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல போய் அட்மிட் ஆயிட்டாங்க. பேஷண்ட்டுக்கு ப்ரெஷர் எல்லாமே ப்ரெஷருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2வது நாள் கிட்னியோட அல்ட்ராசவுண்ட் பார்க்கலான்னு பார்த்தப்ப 7 மாச குழந்தை. ஸோ அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி பேஷண்ட் ஃபிட் அடிக்க கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் டெலிவரி வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி பேஷண்ட்டை டெலிவரி பண்ணி பிபி இது பண்ணோம். ஸோ நோபடி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விடோன்னும் போது நாங்கள் எக்ஸ்பெக்டும் பண்ணல. ஸோ 56 இயர்ஸ் வரைக்கும் ப்ரெக்னன்சி பார்த்துருக்கோம். ஸோ டில் சைக்கிள்ஸ் ஒழுங்கா வருது மிஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு கைனகாலஜிஸ்ட் ஒரு மகளிர் மருத்துவரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரெகுலர் சைக்கிள்ஸ் நம்மளே நின்றுச்சுன்னு நினைக்காம கண்டிப்பா பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய மதர்ஸ் பண்ணக்கூடிய இன்னொரு தப்பு வந்து ஃபீடிங் பீரியட்ல பால் கொடுக்குற பீரியட்ல நிறைய பேருக்கு 2 வருஷம் வராமையும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 2 மாசத்துலயும் வந்துடலாம். ஸோ அப்ப டிலே ஆனாலும் நிறைய லாக்டேஷன் பீரியட்ல கன்சீவ் ஆகிற பேஷண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகம். இதுல நார்மலா டெலிவரி ஆயிட்டேன், நார்மல் டெலிவரியில கன்சீவ் ஆனாங்கன்னா எங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. சரி அல்ஹம்துலில்லாஹ் டெலிவரி ஆகட்டும்னு விட்டுருவோம். பட் அதுலயுமே வந்து மதர் வந்து ஒரு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரெக்கவர் ஆகுறது கண்டிப்பா ஒரு 3 இயர்ஸ் டெஃபினட்டா அந்த கேப் இருக்கணும். அப்பனாதான் ஒரு மதர் உடல் அளவுலயும் சரி மனதளவுலயும் சரி தன்னால ரெக்கவர் ஆகி வருவாங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா சிசேரியன் ஆகி 5வது மாசம் 6வது மாசம் கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா ஒரு ஸ்கார் டிஷ்யூ நான் சொல்றேன்ல நார்மல் துணியை இப்படி பிரிச்சிங்கன்னா கிழியாது, அதே தைச்ச துணியை கிழிச்சிங்கன்னா கண்டிப்பா கிழிஞ்சிரும். அந்த மாதிரிதான் ஒரு சிசேரியன் செக்ஷன். அந்த ஸ்கார் நல்ல திக்கா டைட்டா வர்றதுக்கே 18 வாரம் ஆகும். ஐ மீன் 18 மாசம் ஆகும். 1.5 வருஷம் முழுசா ஆனாதான் நார்மலா அந்த பழைய ஸ்ட்ரக்சர் உடனே கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அந்த யூட்ரஸோட ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்காது. ஸோ எப்ப டெலிவரி ஆகுவாங்களோ ப்ரீடர்மா டெலிவரி நிறைய மதர்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ப்ரீடர்மா ஒரு 7வது 8வது மாசம் கர்ப்பப்பை பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கர்ப்பப்பை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மதருக்கும் பேபிக்கும் 2 பேருக்குமே ரிஸ்க். ஸோ அதனால சிசேரியன் ஆன மதர்ஸ் இன்னுமே ரொம்ப கவனமா இருக்கணும். கண்டிப்பா அந்த உங்க டாக்டர் அடக்கி உங்களுக்கு எது பெஸ்ட்ன்ற கருத்தடை முறைகள் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ கரு வந்து கலைக்கிறத விட கருத்தடை முறைகள் பெஸ்ட்ன்னு நான் சொல்வேன். ஸோ அது ஒன்னு இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஏஜா இருந்தாலும் ஒரு மிஸ்டு பீரியட் உங்களுக்கு சைக்கிள்ஸ் இரெகுலரா இருக்கு பிரெக்னன்சில, அதாவது கல்யாணம் ஆன இவங்க ஒன்ஸ் ஒரு 5 நாள் தள்ளி போச்சுன்னா கூட ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ண வேண்டியது பிரெக்னன்சியை மட்டும்தான். ஸோ ஒரு இரெகுலரா இருக்குன்னா அப்படியே விட்டுறாம கண்டிப்பா போய் பாருங்க. ஏன்னா 56 வயசு வரைக்கும் நான் பார்த்திருக்கேன் கன்சீவ் ஆகி. ஸோ அப்புறம் 3வது கொஸ்டின் நியூரோ சயின்ஸ் கேட்டிருந்தீங்க சார். நியூரோ சயின்ஸ் கண்டிப்பா அதனாலதான் சொன்னேன்ல நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் மாதிரி பேபி மதரோட மென்டல் கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரெக்னன்சில. ஈவன் ஆட்டிசம்கே நிறைய ஸ்டடிஸ் கம். மதரோட பிரெக்னன்சில இருக்க மென்டல் அவங்களோட மென்டல் லெவல் எப்படி இருக்கு, அவங்களோட ஹாப்பினஸ் எவ்வளவு இருக்குன்றத பொறுத்து அந்த பேபியோட குரோத்தும் அஃபெக்ட் ஆகும், பேபியோட மென்டல் ப்ராப்ளம்ஸும் அஃபெக்ட் பண்ணுன்றது நிறைய ஸ்டடிஸ் ஹவ் கம் நவ். Hope I answered all your questions. மேடம் என்னோட ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா? கேட்கலாம் சார். இன்றைய நாள்ல வந்து நேச்சுரல் டெலிவரிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேம். அது பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நான் சொன்ன மாதிரி தான் சார். ஆக்சுவலா நிறைய நம்மளோட வாழ்வியல் முறைகள் மாறிடுச்சு, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் மாறிடுச்சு. பழைய காலம் மாதிரி இல்லை. இப்பயுமே டெலிவரி நார்மல் ஆகணும் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆனோம்னா கண்டிப்பா நார்மல் ஆகலாம் சார். நான் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆக்சிஸ் பேங்க் மேனேஜரை டெலிவர் பண்ண எனக்கே டவுட் தான். ஏன்னா அவங்க வீட்டுல வந்து 3 மெய்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் நார்மல் ஆவாங்க. ஆனா இந்த வே நம்ம ஒவ்வொரு பிரெக்னன்சில எக்ஸசைசஸ் பண்ணலாம், அதுக்கு முன்னாடியும் பண்ணோம், நம்ம ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். திடீர்னு வந்து ஒரு நாள் ஒரு 5 டே திடீர்னு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகாது, எலும்பு விரியாது. ஸோ முதல்ல இருந்தே அவங்க செஞ்சு பழகிருக்கணும். பட் பிரெக்னன்சில ஷி எக்ஸாக்டட் லாட். அவங்க அம்மா அம்மிய எடுத்து கீழே அரைச்சு ஒரு நாள் மிளகா அரைச்சு நைட்டு 1 மணிக்கு கை ஃபுல்லா பொத்து வந்தாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வேலையே செஞ்சது இல்லை, அவங்க அம்மா எடுத்து போட்டு எல்லா பிரெக்னன்சி எக்ஸசைஸ் ஷி டெலிவர்டு 3.5 kg நார்மலா. எல்லா பிரெக்னன்சி எக்ஸசைஸும் ஷி ப்ரிப்பேர்டு வெல்.
கண்டிப்பா ஒரு ப்ராப்பரா நம்ம வந்து முன்னாடியே நம்ம சின்ன பெண் குழந்தைகளுக்கு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு பழக்காதீங்க, கீழே படுத்து பழக்குங்க. எந்திரிச்சு உட்காந்து அந்த குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சா மட்டும்தான் டெஃபினட்டா அது என்ன அது டெலிவரி டைம்ல கடைசி நாள்ல போய் அத்தனை தரம் 1 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஓடி பிரச்சனமே இல்லை. முதல்ல இருந்தே வரணும் சார். அது வந்து அது வந்து வி ஃபீல் வெரி அந்த ஸ்டேஜ். இன்னொன்னு பிரெக்னன்சி ரொம்ப லேட் பிரெக்னன்சி ஆகும்போது நிறைய பேர் பிரெக்னன்சிலையும் ஓவர் வெயிட் கெயின். அது ஒரு ரீசன். ப்ரெஷர் வர்றதுக்கும் சுகர் வர்றதுக்கும். இன்னொன்னு பிரெக்னன்சில நீங்க நல்லா எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு கேலரி பர்ன் பண்ற அளவுக்கு எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் 3 months கஷ்டமா இருக்கும். பட் அதுக்கப்புறமா ரெகுலரா வாக்கிங், நார்மல் ஸ்ட்ரெச்சஸ், பட்டர்ஃபிளை எக்ஸசைஸ், யோகா எல்லாமே பண்ண ஆரம்பிக்கலாம். பண்ணீங்கன்னா டெஃபினட்டா பேபியும் நார்மலா இருக்கு, மதரும் நார்மலா இருந்ததுன்னா டெஃபினட்டா நார்மல் டெலிவரி வில் பி பாசிபிள் டெஃபினெட்லி. ஓகே மேம், கிட்டத்தட்ட 8:45 ஆயிடுச்சு. ஒரு 1.5 hours பக்கத்துல நம்ம நிகழ்ச்சி பேசிட்டோம். ஆக்சுவலா சைக்காலஜி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், டிப்ரெஷன் ஆர் போஸ்ட்பார்ட் டிப்ரெஷன் பத்தி நம்ம கிளாஸ் பண்ணோம். பட் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே வந்து கைனாவுக்கான கேள்வியாக தான் வந்திருக்கு. சரி, எனிவே இது எல்லாமே ஒரு ஒரு கவுன்சிலரா அடுத்த கட்டத்துக்கு அட்டன் பண்ணும்போது நிறைய பதில் சொல்றதுக்கு உபயோகமா இருக்கும். ஸோ அந்த வகையில ரொம்ப சிறந்த ஒரு உரை. வழக்கம் போல கிட்டத்தட்ட என்னுடைய ப்ரோக்ராம் வந்து இப்ப முடியும் போது ஒரு எஃப்எம் நிகழ்ச்சி மாதிரி நேயர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றது மாதிரி தான் அந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பு இருந்துச்சு. பட் எனிவே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகிறது வந்து இந்த மிக அற்புதமான ஒரு உரை. சொல்லுங்க மேம். சார் முக்கியமான கொஸ்டின் சார், ரெண்டு சார் ப்ளீஸ். சரி சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. ஏன்னா மேம்கிட்ட நம்ம 1 hour தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். பரவாயில்ல சார், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சரி சொல்லுங்க மேம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம் சலாம். இப்போ என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆச்சுங்க மேம். கரெக்டா 2 டைம் வந்து அபார்ட் ஆயிடுச்சுங்க. ஓகே. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் வந்து கன்ஃபார்ம் ஆகி இப்போ 20 weeks ஆச்சுங்க மேம். இப்போ எப்படின்னா, இப்போ நாங்கள் 2 தனியாக தான் இருக்கோம். அதாவது எங்க அப்பா அம்மாவும் வேற இடத்துல இருக்காங்க, அவங்க அப்பா அம்மாவும் வேற இடத்துல இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி டயத்துல வந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியலைங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன கண்ட்ரோல் பண்றது? அவங்க அவங்க அவங்களும் புதுசு, நானும் புதுசு. அவங்க ஒவ்வொரு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்க்கும் அவங்க ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. கரெக்ட். நான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண போனாலும் அது வந்து